பெருக இவ்வையகம் யான் பெற்ற இயல்பாம் பெருக இவ்வையகம் வான் பற்றி நின்றாக மறைபொருள் சொல்லிட வான் பற்றி நின்றாக மறைபொருள் சொல்லிட ஊன் பற்றி நின்ற உணர்வொரு மந்திரம் ஊன் பற்றி நின்ற உணர்வொரு மந்திரம் தான் பற்ற பற்றாக தலைப்படுதானே தான் பற்ற பற்றாக தலைப்படுதானே. முதல்ல உங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கணும். எக்ஸ்டெண்டட் குடும்பத்துக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கணும். அதை அடுத்ததாக கிருஷ்ணனுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கணும். மூணாவதாக இது இந்த மாதிரி அந்த பிறந்த நாளைக்கு இது அமைஞ்சு போச்சுன்னாக்க இந்த நிகழ்ச்சியை நானே ஸ்பான்சர் பண்ணி நானே நடத்த அனுமதி வழங்க. ஸ்பான்சர் பண்ணி அனுமதி கேட்டால் திருக்குறள் கொடுக்க மாட்டான். ஏன்னா இன்னைக்கு திரும்ப கொடுத்தா நாளைக்கு நான் இது பண்ணுவேன், நீ ஸ்பான்சர் பண்ணி போட்டிக்கு வரணும். ஆனால் இந்த ஒரு விஷயத்துல எனக்கு இவா ரொம்ப அக்காமடேட்டிவா, ரொம்ப ஒரு உதார குணத்தோட ஆஹா கண்டுக்கோ, அதனால இதை நான் ஸ்பான்சர் பண்ணி பண்ணுறேன். இது காரணம் எல்லாம் என் பிள்ளைக்கு 60வது பிறந்த நாள் தெய்வாவே அவள் ஆசீர்வாதம் கிடைக்கிறது. இது இதோட என்னோட நன்றி சொல்ல முடிச்சேன். அடுத்தது இவனை இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கு ஒரு மரபு இருக்கு. இவன் மாதிரி இருக்கிறவள என் மாதிரி இருக்கிறவனால எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்ண முடியும் அப்படின்னு ரொம்ப யோசனையா இருக்கு. ஒரு such a multi-dimensional personality. Whether you talk of ஒரு நம்ம இதிகாசங்கள், புராணங்கள், வேதங்கள், சம்ஸ்கிருத இலக்கியங்கள், இல்லை தமிழ் அதுக்கு பேர் பிள்ளை தமிழ், சங்கத்தமிழ், எந்த தமிழ் ஆனாலும் அது அறிவியல் எல்லாத்திலையுமா ஒரு பொறுமை வரும். இது மொழிகள் எத்தனாலும் வராது. அது எப்படி வரும்னு பார்த்தாக்க எந்த ஒரு ஆத்மா இந்திய பண்பாட்டிலும் தமிழ் பண்பாட்டிலும் முழுசா ஊறி இருக்கோ அந்த ஆத்மாவோட ஆத்மாவிலிருந்து பொங்கி வர்றதுதான் இந்த ஆற்றல்கள். இந்த ஆற்றல்கள்னா அந்த பண்பாட்டில் அடங்கினது. தனித்தனியா ஒன்னொன்னா போய் நான் டைப்ரைட்டிங் கற்றுக்கிறேன், ஷார்ட்கட் கற்றுக்கிற மாதிரி இல்லை. இது உள்ளே ஆத்மாவிலே எழுதி வர சமாச்சாரம். ஆகையினால அவளெல்லாம் தெய்வத்துக்கு சமானமா நினைக்கிறேன். இது அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் கொடுங்க. நம்ம நோட்டீஸ்ல அவள் எம்எஸ் எஃப்ஆர்சிஎஸ் போட்டிருந்தேன். எஃப்ஆர்சிஎஸ் எடின்பரா இது அது ஒரு சங்கப்பலகை. 1505 வச்ச சங்கப்பலகை. இந்த சங்கப்பலகையில உட்கார்றதுக்கு இடம் ஒண்ணுன்னா அவன் பரீட்சை எழுதி பாஸ் பண்ணணும். இல்லை இத்தனை நாளாக இந்த சேவை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அப்ளிகேஷன் போட்டால் அந்த இடம் பார்த்து சரி ஒத்துக்கலாம். அது மாதிரி 2 வழியில் அவன் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் ரொம்ப ஒஸ்தியான ஒரு வழி இருக்கு. அதுவும் அவங்களுக்கு தெரியுது அது என்ன மொழி அப்படின்னு பார்த்தா ஒரு விளம்பரமும் இல்லாமல் ஆடம்பரமும் இல்லாமல் ஒரு மகா சேவையை ஆர்வத்தை பண்ணிருக்காரு. அப்ப அதை கண்டுபிடிச்சு நீங்க வந்தா இந்த சங்கப்பலகைக்கு கௌரவம் அப்படின்னு கூப்பிட்டாரு. அது இவாள இவா அங்க போனவங்க அவ என்ன பண்ணினா ஒரு 2 நிமிஷம் எடுத்து அங்க என்ன பண்ணினா அந்த பட்டம் ஏற்பு விழான்னு ஒன்று இருக்கு. அந்த ஏற்பு விழாவில் பேசும் பொழுது நான் இந்தியாவிலிருந்து வரேன். இந்தியாவில் ஒரு மனுஷனை இடம் போடணும்னா அவன் கல்வி தரத்தை வச்சுதான் இடம் போடுவார். அதனால கல்வி நிறுவனங்கள், கல்வியை கற்றுக் கொடுக்கும் ஆசான்கள்
ரொம்ப ரொம்ப கௌரவத்துக்குரியவர்களாக இருக்கார். அந்த மாதிரி ஒரு கல்வி நிறுவனத்தில் ஆசிரியராக நான் இருக்கேன். ஆகையால அந்த நிறுவனங்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பிரதிநிதியாகத்தான் இதை நான் ஏற்றுக்கப்படுறேன், எனக்காக இல்லை அப்படின்னு சொல்லி அதை அந்த மட்டும் நிறுத்தல. அடுத்தது இன்னொன்று சொன்னார். எங்க நாட்டில், தமிழ்நாட்டில் ஒரு பழக்கம் உண்டு, எந்த தொழிலானாலும் அது ஒரு நெறிக்கு உட்பட்டது அப்படின்னு. அந்த நெறி எங்க இருக்குன்னா, திருவள்ளுவர் வந்து ஒரு 2000 வருஷம் முன்னாடி எழுதியிருக்க. அதுல ஒரு குரலை எடுத்து தமிழ்ல ஓதி மொழிபெயர்த்து விளக்கம் கொடுத்து தமிழ்நாட்டுக்கும் தமிழுக்கும் இந்தியாவுக்கும் மொத்தமாக பெருமை சேர்த்த பெருமை இவரை பார்த்தார். அப்பேற்பட்டவாளை நாம் இங்க கூப்பிட்டுருக்கோம். இவனுக்கு பேசுறதுக்கு என்ன தலைப்பு கொடுக்கிறது? முதலிருந்து ஒரு பெரிய பிரச்சனை. ரொம்ப கஷ்டப்பட்டு நானா ஏதோ என் நானா மொத்தம் பிச்சைக்காரன் வாங்கி எடுத்தாங்க, ஏதோ படிச்சுட்டு இருப்பேன். அதுல இருந்து தர்மத்தில் வேர்களும் விழுதுகளும் அப்படின்னு ஒரு டைட்டில் கொடுத்தேன். அதுக்கு காரணம் என்னன்னாக்க, இந்த தர்மங்கிற பேர் வரதுக்கு முன்னாடியே நம்ம வாழ்க்கையில் எப்படி இருக்கணுங்கிறது ரொம்ப பழங்காலத்திலிருந்து இருக்கு. அவன் இது என்னோட தொழில் தர்மம், இது குல தர்மம், இந்த சமூகத்தில் எப்படி காரிப்படணும். அது வாழையடி வாழையாக நீ செவ்வாழை நட்டு வச்சேன்னா அதுலேருந்து வர கருது செவ்வாழை கண்டு தான் வரும். அதே மாதிரி ரஸ்தாளி வச்சா ரஸ்தாளி கண்டு தான் வாழை அடி வாழையாக ரெப்ரசன்டேட்டிவாக வந்துருக்காங்க. பிற்காலத்தில் around 2000 BC, when Vedas were accumulated into Rigveda, Yajurveda and Samaveda, அப்பதான் இந்த தர்மத்தை அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் இருக்க வேண்டும், நம்ம பிண்டத்தில் இருக்கிற போது அதை எப்படி இங்கே நாம ரிஃப்ளெக்ட் பண்றோம் அப்படிங்கிற தத்துவம் வந்தது. அந்த தத்துவத்தில் பிண்டம் எப்படி உண்டானது, அண்டம் எப்படி உண்டானது, இந்த பிண்டத்தில் அதோட அம்சம் எங்க இருக்கு, என்னோட மூச்சில் இருக்கு, என்னோட பேச்சில் இருக்கு. இந்த மாதிரி கோவில் பண்ணி நமக்கு ஒரு வழிவகுத்து கொடுத்தது நம்ம வேதகால ரிஷிகள். ஆகினால ஒரு வித்திலிருந்து தோற்றிய ஆலமரம் வெகுநாள் வளர்ந்து பல கிளைகளை பரப்பி அந்த கிளைகளில் இருந்து விழுதுகள் கீழ்நோக்கி வந்து அந்த பூமியை தொட்டவுடன் வேறாக மாறி தாய் மரத்தையே சப்போர்ட் பண்ணும். அப்ப தாய் மரத்துக்கு புது வலு, புது ஆயுள், புது வீச்சு எல்லாம் கிடைக்கும். ஸோ அப்படி பார்த்தா இந்த வேதகால தர்மம் மட்டுமல்ல, தமிழ் மரபில் உண்டாகும் தர்மமும் ஒன்னோடு தோற்றத்தால் வேறுபட்டிருந்தாலும், உருவத்தால் வேறுபட்டிருந்தாலும், நோக்கத்தால் ஒன்றுபட்ட ஒன்று. ஆகையினால இது ஒன்றுக்கொன்று சப்போர்ட். இன்னைக்கு தர்மத்தை அழிப்பேன், சனாதனத்தை அழிப்பேன், அது கண்டபடி பத்திரமா போயிட்டு இருக்கு. இதை யாராவது எடுத்து பேசினா நல்லா இருக்கும். அதனால இந்த டாபிக்கை நான் கொடுத்தேன். அதுக்கு மேல விஷயமானதான் கிடையாது. அவ என்ன சொல்ல போறாளோ அதை கேட்டு இதுல எத்தனை தப்பு இருக்கோ அந்த தப்புகளெல்லாம் வச்சிருந்தா நாம கேட்டு பயனடையணும். ஆகையினால அவளை காலம் தாழ்த்தாத நேரம் வேலைக்கு வந்து அவர்களுடைய உரையை ஆற்றுமாறு பணிவர்களுடன் சிரம் தாழ்த்தி வேண்டுகிறேன். நன்றி. உலகம் நம்பியும் தாமத வாக்களும் நிலைத்திருந்தலும் நீக்கலும் அவர் தலைவர் அனலக்கே சரண். நாங்களே உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரையும் நிகழ்வுடாவிய நீர்மொழி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சுரப்படி வாழ்த்தி வணங்குவான். காண்கிற திரு ஸ்ரீனிவாசன் சுப்பிரமணியம் அவர்களுக்கு நம் எல்லோருடைய சார்பாகவும் பணிவான வணக்கங்களை
அவர்களுடைய பெற்றோர்கள் வழியாக தெரிவித்துக் கொள்ளலாம். இதே போல ஆண்டாண்டு காலம் அவர்களுடைய பிறந்த நாள் கொண்டாடப்பட வேண்டும். எல்லோரும் அதில் மகிழ்ச்சியாக கலந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுடைய மகனுக்கும் மகனுடைய மனைவிக்கும் அவர்களுடைய குடும்பத்திற்கும் மட்டுமில்லாமல் எங்கள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறேன். நிறைய விஷயங்களை திரு அரசி அவர்கள் இங்கே சொன்னார்கள். எந்த இடத்துல இந்த வேரையும் விழுதையும் தொடங்கிறது? ஒரு மரம் விழுது விட்டதுன்னு சொன்னா விழுது எங்க இருக்கு வேர் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அதனால எந்த இடத்துல இது ஆரம்பிக்கிறது என்று சிந்தித்து பார்க்கிறேன். இங்க வர வேண்டும் என்கிற அந்த முடிவு ஏற்பட்ட போது அவர்கள் எனக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் போட்டார்கள். அந்த வாட்ஸ்அப் மெசேஜ்ல அவர்களுடைய ஆதங்கம் எனக்கு புரிந்தது. கிட்டத்தட்ட அந்த ஆதங்கத்தை தான் இங்கேயும் வெளிப்படுத்தினார்கள். Apparently there is some kind of a divide. இந்திய நாட்டினுடைய வடக்கு பகுதிகளில் இருக்கிற சில சிந்தனைகளுக்கும் இந்திய நாட்டினுடைய தெற்கு பகுதிகளில் இருக்கிற சில சிந்தனைகளுக்கும் எங்கேயோ ஒரு வித்தியாசம் அல்லது ஒரு வேறுபாடு அல்லது நீ வேறு நான் வேறு என்கிற ஒரு எண்ணம் தேவையில்லாமல் இருக்கிறது என்கிற ஒரு ஆதங்கம் தான் அவர்களுடைய ஆதங்கம். அந்த ஆதங்கத்தை கேட்டபோது எனக்கு சேக்கிழாருடைய ஒரு பாடல் நினைவுக்கு வந்தது. சேக்கிழார் பெரிய புராணம் பாடினார்னு எல்லாருக்கும் தெரியும். சிவனடியார்கள், அந்த சிவனடியார்களை பற்றிய காப்பியம்தான் பெரிய புராணம். சிவனடியார்களிலேயே பிரதானமானவராக நினைக்கப்படுபவர் திருஞான சம்பந்தர். சகோதரி திருமூலருடைய பாட்டை இங்கே பாடினார்கள். இந்த 63 பேர் அப்படிங்கிற லிஸ்ட்ல திருமூலர் உண்டு, திருஞான சம்பந்தரும் உண்டு, இன்னும் நிறைய பேர் உண்டு. திருஞான சம்பந்தர் சின்ன குழந்தையாக சீர்காழி படித்துறையில நின்று அழுதார். இவ்வளவுதான் சீக்வன்ஸ். அவர் ஏன் அழுதாருங்கிறதுக்கெல்லாம் அந்த கதை நமக்கு தெரியும். சின்ன குழந்தை, 2.25 வயசு கூட ஆகல. அப்பா கோவிலுக்கு புறப்பட்டு போனார். காலையில் கோவிலுக்கு போய் அனுஷ்டானங்களை செய்கிற வழக்கம் அந்த தந்தைக்கு இருந்தது. அப்பா அன்னைக்கு புறப்படும் போது அந்த குழந்தை பார்த்தது, நானும் கூட போகணும்னு ஓன்னு அழுது கொண்டே பின்னால போச்சு. சாதாரணமா சராசரியா குழந்தைகள் பண்ற விஷயம்தான். அந்த அப்பா நீ வராதேன்னு சொன்னார். இல்லை அப்படின்னு வீதியில இறங்கி ஓடின உடனே ஒருத்தராலையும் ஒன்றும் பண்ண முடியல. தெருவில் இறங்கி ஓடினா என்ன பண்றது? அந்த அப்பாவும் சரி வா, கொஞ்சம் எரிச்சலோட தான் கூட்டின்னு போயிருக்கணும். கூட்டின்னு போய் சீர்காழி கோவில்ல தீர்த்தத்துல அவர் இறங்கி அனுஷ்டானம் பண்ணணும். அந்த படிக்கட்டுல மேல இந்த குழந்தைய உட்கார சொல்லிட்டு, நீங்க கொஞ்சம் அந்த அப்பாவினுடைய மனநிலையை கற்பனை பண்ணி பாருங்கள். நம்ம எல்லாருக்குமே அந்த அனுபவம் இருக்கும். குழந்தை பின்னாலேயே தரதரான்னு ஓடி வந்தா வெளியில சொல்லவும் முடியாது, திட்டவும் முடியாது. ஒரு 2 கெட்ட சூழல்ல அந்த குழந்தைய அப்பா மேல அப்படி உட்கார வச்சுட்டு அவர் கீழே இறங்கி குளத்துல நின்று அனுஷ்டானம் செய்கிறார். அப்பா கண்ணுக்கு தெரிகிற வரைக்கும் அந்த குழந்தை பேசாம இருக்கு.
அகவர்ஷணம் அப்படின்னு ஒரு அனுஷ்டானம். அது தண்ணீர்ல மூழ்கி பண்ணணும். அப்படி தண்ணீர்ல மூழ்கி பண்ணும்போது இந்த குழந்தைக்கு அப்பாவுடைய உருவம் கண்ணுக்கு தெரியல. அவர் எங்கேயோ கீழே தண்ணியில இறங்கி போயிட்டார், எங்கேயோ போயிட்டார், நம்ம விட்டுட்டு போயிட்டாருன்னு அந்த குழந்தைக்கு பயம் வந்தது. அந்த பயத்துல அழ ஆரம்பிச்ச குழந்தை. இந்த குழந்தை அழுகிறது, இவ்வளவுதான் விஷயம். குழந்தை அழுகிறதுங்கிறத பாட வரார் சேக்கிழார். அந்த குழந்தை எப்படி அழுதுதுன்னு அதுவே கொஞ்சம் வித்தியாசமான விஷயம். ஒரு பூ பூக்கிறதுன்னு வச்சுக்கோம், பூ அழுகிறதுன்னு யாரும் சொல்ல மாட்டார்கள். When a flower blossoms, you only call it a kind of joy, இல்லையா? அது அழுகை இல்லை. பூ மலர்கிறது அப்படின்னா அந்த பூ சிரிக்கிறது அப்படின்னு தான் அர்த்தம். இப்ப அதுலேயே ஒரு வித்தியாசமான விஷயத்தை வச்ச, புனிதமாய் மலர்ந்து அழுதனர். புனிதமாய் மலர்ந்து சிரிக்க இல்லை, புனிதமாய் மலர்ந்து அழுத. இந்த குழந்தை தன்னுடைய புனித வாயை மலர்த்தி அழுகிறது. சிரிக்கணும் தான், ஆனா உலகம் சிரிக்கணுங்கிறதுக்காக இது இன்னைக்கு அழறா மாதிரி நடிக்கிறது. இன்னைக்கு இந்த குழந்தை அழுதாதான் என்னென்னமோ நல்ல விஷயங்கள் நடந்து அதனால ஒரு சிரிப்பு வரும். அதுக்காக புனிதவாய் மலர்ந்து அழுத. சரி, இந்த புனிதவாய் மலர்ந்து அழுதன்னு சொன்னாரா இல்லையா? இதுக்கு முன்னால ஒண்ணு சொன்னார், என்ன நடக்கணுங்கிறதுக்காக இந்த குழந்தை தன்னுடைய புனித வாயை மலர்த்தி அழுதது. வேத நெறி தழைத்தோங்க, மிகு சைவ துறை விளங்க, பூத பரம்பரை பொலிய புனிதவாய் மலர்ந்து அழுத. எதுக்காக இந்த குழந்தை அழுகிறதுன்னு சொன்னா, வேதம் வேதம்னு ஒண்ணு இருக்கே, இந்த வேத பாரம்பரியம், வேத சம்பிரதாயம், வேத நெறி தழைத்து ஓங்க, மிகு சைவ துறை விளங்க. 6 ஆற்றங்கரை இருக்கிற பகுதிகளில் வாழ்ந்தவர்களுக்கு தெரியும், ஆத்துல படித்துறைன்னு கட்டி வச்சிருப்பார்கள். படித்துறைக்கு என்ன அர்த்தம்? 6 நீளமா ஓடிட்டு நினைச்ச இடத்துல ஆத்துல இறங்க முடியாது, ஸ்லிப் ஆயிடும். மண்ணு குழகுழான்னு இருக்கும், இல்ல சில இடங்கள்ல ரொம்ப வெர்டிக்கலா இருக்கும். சரி, அது எல்லாத்தையுமே மாத்திடலாமான்னா நோ, எல்லாத்தையுமே மாற்றக்கூடாது. ஏன் எல்லாத்தையுமே மாற்றக்கூடாது? இயற்கையில சில விஷயங்களை மாத்திரம்தான் நம்முடைய சௌகரியத்துக்காக மாற்றும் போது ஒரு சின்ன பெர்சன்டேஜ் மாற்றலாமே தவிர மொத்தமா மாற்றக்கூடாது. நம்ம படிக்கட்டி வச்சுக்குவோம், ஆத்தங்கரை நெடுக படிக்கட்டி வச்சிருக்கலாம் அப்படின்னா விலங்குகள் வந்து அந்த விலங்குகளால தண்ணீர் குடிப்பதற்கு இறங்க முடியாது. அதுக்கு அந்த மாதிரி அந்த மண்ணு கொஞ்சம் இருந்தால் தான் முடியும். அப்போ குறிப்பிட்ட சில இடங்கள்ல மாத்திரம் படித்துறை கட்டி வச்சிருப்பார்கள். இந்த படித்துறை மனிதர்கள் அந்த ஆற்றை அணுகுவதற்கு வசதியான இடம். இப்ப சேக்கிழார் என்ன சொல்ல வர, வேத நெறிங்கிறது ஒரு பெரிய ஜீவ நதி. அந்த நதி அப்படியே பாஞ்சு பிரவாகமா ஓடிட்டு இருக்கு. எல்லா இடத்துலையும் யூ கேனாட் ஆக்சஸ். சில இடத்துல போனா அந்த சுழல் இழுத்துட்டு போயிடும், சில இடத்துல அது சாத்வீகமா ஓடிட்டு இருக்கும். எந்த இடத்துல நாம போய் அந்த நதியை ஆக்சஸ் பண்ண முடியுமோ, ரீச் பண்ண முடியுமோ, அந்த இடத்துல படித்துறை கட்டி வச்சிருக்கு. ஒரு படித்துறைக்கு சைவம்னு பேரு, இன்னொரு படித்துறைக்கு வைஷ்ணவம்னு பேரு, இன்னொரு படித்துறைக்கு சாக்தம்னு பேரு. அந்தந்த படித்துறையில அவரவர்களுக்கு என்ன பேர் வேணுமோ வைத்துக் கொள்ளுங்கள். இதெல்லாம் படித்துறை. இந்த படித்துறை இஸ் ஒன்லி டு ஹெல்ப் பீப்புள். அவரவர்களுக்கு எந்த படித்துறை, எனக்கு வீட்டுக்கு பக்கத்துல இதுதான் அப்படின்னா நான் இதுல போவேன், அவருக்கு வீட்டுக்கு பக்கத்துல அதுதான்னா அவர் அந்த படித்துறையில இறங்குவார். இந்த படித்துறை விளங்கவும், இந்த படித்துறைக்கு ஆதாரமாக இருக்கிற வேத நெறி என்கிற ஜீவ நதி தழைக்கவும் தான் இந்த குழந்தை இன்றைக்கு அழுதிருக்கிறதுன்னு கொண்டு வந்து சேர்த்தார் பாருங்கள். அங்கதான் அந்த லார்ஜர் பிக்சர் அப்படின்னு சொல்றமே, அந்த லார்ஜர் பிக்சர் நமக்கு தெரிகிறது. துரதிருஷ்டவசமாக பல நேரத்துல ஒரு சின்ன
இங்க நிறைய ஆப்தல்மாலஜிஸ்ட்லாம் இருக்கிறார்கள்னு கேள்விப்பட்டேன். ஒரு மயோபிக் விஷன்ல இத்தனோண்டு விஷயத்தை மாத்திரம் பார்த்துட்டு இதுதான் சரி, இதுதான் சரி, இதுதான் சரின்னு தனித்தனியாக அவரவர்கள் குரல் எழுப்புவதனால் வரக்கூடிய சிக்கல், அந்த சிக்கல் தான் அவருடைய ஆனந்தம். வேத நெறி தடைத்தோங்க மிகு சைவ துறை விளங்க. ஒரு பக்கத்துல தென்னிந்தியாவில் சில வழக்கங்கள், இன்னொரு பக்கத்துல வட இந்தியாவில் சில வழக்கங்கள். இந்த வழக்கங்களுக்கெல்லாம் காரணம் ரீஜனல் டிஃபரன்சஸ் அப்படின்னு சொல்றோமே, ஜியோகிராபிக்கல் டிஃபரன்சஸ் ஆல்சோ. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு ஜியோபொலிட்டிக்கல் டிஃபரன்சஸ் ஆல்சோ ஆடட். நான் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நிறைய பேர் பல இடங்கள்ல பணி செய்திருக்கக்கூடியவர்கள். தசாவதாரம்னு ஒரு கணக்கு வச்சிருக்கோம். பகவானுடைய அவதாரங்கள், அந்த அவதாரங்கள்லயே தசாவதாரத்தை தான் ரொம்ப பிரதானமா சொல்றோம். நிறைய அவதாரங்கள் இருந்திருக்கு. கபிலர்னு ஒரு அவதாரம் இருந்தது. கபில முனிவராக திருமால் தான் வந்தார். தத்தாத்திரேயராக வந்தார். தன்வந்திரியாக வந்தார். இதெல்லாமும் அவதாரம் தான். ஆனா இந்த அவதாரங்கள்னா அவ்வளவா நாம சொல்றது இல்லை. காரணம், இதெல்லாம் ஒரு ஞானகுரு பரம்பரையில் வந்த அவதாரங்கள், ஞானத்தை போதிப்பதற்கு மட்டுமே வந்த அவதாரங்கள். நரநாராயணர் அப்படிங்கிறது கூட ஞானத்தை டிரான்ஸ்மிட் பண்றதுக்கு மட்டுமே வந்த அவதாரம். அந்த அவதாரங்களுக்கெல்லாம் அநேகமாக அதர்மத்தை அழிக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கல. இந்த அவதாரங்கள் எல்லாம் வந்த காலகட்டத்துல அதர்மம் அவ்வளவு பெருசா இருக்கல. தர்மம் தான் எல்லா இடத்துலயும் இருந்தது. அதனால சண்டை போட வேண்டிய அவசியம் வரல. ஆனா காலப்போக்கில் அதர்மம் அதிகப்பட்ட போது சண்டை போட வேண்டிய அவசியம் வந்தது. அந்த சண்டை போடுறதுக்காகவே சில அவதாரங்கள், நரசிம்மரா வந்தார் அப்படின்னா சண்டை போடுறதுக்காக தான் வந்தார். வராகமா வந்தார்னா சண்டையும் போட்டு அதே சமயத்துல பூமாதேவியை மீட்க வேண்டும்ங்கிறதுக்காக வந்தார். அப்போ there was some kind of a purpose. அந்த அவதாரங்களுக்கு இல்லாத ஒரு ஸ்பெஷல் பர்பஸ் இந்த அவதாரங்களுக்கு வேண்டியதா போச்சு. இந்த தசாவதாரங்களையே எடுத்துக்கோம். தசாவதாரங்கள் அப்படின்னு சொல்லும் போது இந்த லிஸ்ட் நாம எப்படி போடுறோம்? 10 அவதாரத்தை நம்ம எப்படி லிஸ்ட் பண்றோம்? எங்க ஆரம்பிக்கிறோம்? மத்ஸ்யத்துல ஆரம்பிக்கிறோம் இல்லையா? மத்ஸ்யம், கூர்மம், வராகம், நரசிம்மம், வாமனம், பரசுராமன், ராமன், பலராமன், கிருஷ்ணன், வரவேண்டிய அல்லது வந்து கொண்டே இருக்கிற கல்கி அப்படின்னு நாம இதை முடிச்சுடுறோம். ஆந்திராவோட பார்டர் தாண்டும் போது அவ்வளோ கூட வேண்டாம், ஆந்திராவிலேயே கொஞ்சம் நார்த் அண்ட் நார்த் ஈஸ்டர்ன் ஆந்திரா அந்த பகுதிகளுக்கு போனாலே இந்த ஆர்டர் மாறி போயிடும். இந்த ஆர்டர் வராது. நிறைய இடங்கள்ல பார்த்துருக்கலாம், பரசுராமர் ராமர் வந்துட்டே இருக்கும், டக்குன்னு பலராமர் காணாம போயிடுவார், கிருஷ்ணர் வந்துடுவார் அந்த இடத்துக்கு. கிருஷ்ணருக்கு அடுத்ததா புத்தர் வந்து உட்கார்ந்தார். நீங்க இத பல இடங்கள்ல பார்க்கலாம். அதுக்கப்புறம் கல்கி. இது ஆந்திராலேயே அப்படிதான். கொண்டப்பள்ளி போன்ற இடங்களுக்கு, லேபாக்ஷி போன்ற இடங்களுக்கு போனா இதுதான் ஆர்டர் ஆஃப் தசாவதாரம். இது இன்னும் கொஞ்சம் நார்த்தா போனோம்னு சொன்னா அநேகமா உத்தரப்பிரதேசம், உத்தரகாண்ட் அங்கெல்லாம் போனா புத்தர் தான் கண்டிப்பா அந்த தசாவதாரத்துல இருப்பார். பலராமர் காணாம போயிருப்பார். இது அப்படியே ஈஸ்டர்ன் ஏரியாவுக்கு வந்துட்டோம். பெங்கால் அண்ட் ஒடிஷா வந்தா அங்க இன்னும் கொஞ்சம் ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். ஜெயதேவர் கிட்ட போனோம்னா, ஜெயதேவர் supposed to have hailed from Odisha. அவருடைய கீத கோவிந்தத்துல பார்த்தா அவர் கீத கோவிந்தத்துல முதல்ல தசாவதாரத்தை தான் பாடுறாரு. ஆனா அங்க தசாவதாரத்துல என்ன ஆகும்?
இதெல்லாம் அப்படியே இருக்கும். மத்ஸ்யம் இருக்கும், கூர்மம் இருக்கும், வராகம் இருக்கும், நரசிம்மம் இருக்கும், வாமனம் இருக்கும், பரசுராமர் சரி, ராமர் சரி, பலராமர் இருப்பார், கிருஷ்ணர் காணாம போயிடுவார். பலராமர் இருப்பார், கிருஷ்ணர் காணாம போயிடுவார், புத்தர் வந்துடுவார், கல்கி. இப்ப ஜெயதேவர் ஏன் கிருஷ்ணரை விட்டார்னா காரணம் ஒன்றும் இல்லை. அவருடைய கான்செப்ட் படி கிருஷ்ணா இஸ் த சுப்ரீம். Krishna is the supreme and Krishna only incarnated as other avatars. So Krishna incarnate பண்ண அவதாரம் தான் இது. இதுல கொண்டு வந்து நீங்க கிருஷ்ணரை வச்சா எப்படி? கிருஷ்ணரை மேல வைக்கணும். அதனால என்ன எடுத்தீங்க? பலராமர் இருப்பார், புத்தர் இருப்பார். இப்போ தசாவதாரத்திலேயே இவ்வளோ வேரியேஷன்ஸ் ஆகும். Indians have no proper sense of documentation. They have not documented properly. There is so much of variation. அப்படின்னு சொல்லிட முடியுமா? இதுக்கு என்ன காரணம்? அவர்கள் சொன்ன மாதிரி the regional influences, regional changes, geopolitical, economic, social, எல்லா changes. தமிழ்நாட்டில் ஒரு பெரிய சிக்கல் நடந்தது. தமிழ்நாடுன்னு சொல்றதை விட சவுத் இந்தியான்னு இன்னைக்கு சொன்ன புரியும். ஆனால் அன்னைக்கு கணக்கில் தமிழ்நாடு தான். காரணம் என்னன்னா சேரநாடும் தமிழ்நாடு தான். The entire south, அந்த டெக்கான் பிளாட்டூ அப்படின்னு சொல்றவே அந்த டெக்கான் ஏரியா பூரா தமிழ் தான். 825 தான் மலையாளம் as a separate language comes into existence. History of Malayalam trace பண்ணா 825 வரைக்கும் மலையாளம் என்கிற ஒரு தனி மொழி கிடையாது. 8ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த குலசேகர ஆழ்வார் சேரநாட்டினுடைய மன்னராக இருந்தவர். அவர் தமிழ்ல பாடினார், சமஸ்கிருதத்தில் பாடினார். தமிழ்ல ஆழ்வார் பாசுரம் மண்ணு புகழ் கோசலை தன் மணிவயிறு வாய்த்தவனேன்னு பாடினாரே. எம்பெருமான் பொன்மலை மேல் ஏதேனும் ஆகேனோன்னு கேட்டாரே அந்த குலசேகர ஆழ்வார் முகுந்த மாலைன்னு சமஸ்கிருதத்துல ஒன்று பாடினார், தமிழ்ல பாசுரங்கள் பாடினார். அதே 8ஆம் நூற்றாண்டுல 63 ஒருத்தரான சேரமான் பெருமாள் நாயனார், அவரும் he was a king, சேர நாட்டினுடைய மன்னர்கள்ல ஒருத்தர். சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு ரொம்ப க்ளோஸ் தோழர், அணுக்கமாக இருந்த தோழர். அந்த அணுக்கத்தோழர் அவரும் தமிழ்ல தான் பாடினார். அவருடைய நூல் திருக்கைலாய ஞான உலான்னு பேரு. சேரமான் பெருமாள் நிறைய பாடல்கள் பாடியிருக்கார். நடுவில் திருக்கைலாய ஞான உலான்னு ஒரு உலா நூல் பாடியிருக்கார். அது கைலாயத்திலேயே அரங்கேற்றமானதாக கணக்கு சிவபெருமான் முன்னால. அது தமிழ்ல தான் இருக்கு. அப்ப 8ஆம் நூற்றாண்டுல இருந்த சேர நாட்டு மன்னர்கள் தமிழில் பாடினார்கள். அதனால அந்த என்டையர் ஏரியா தமிழா தான் இருந்தது. இப்போ 8ஆம் நூற்றாண்டுலேருந்து இன்னும் கொஞ்சம் முன்னால around the 5th and the 6th centuries தமிழோட ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தோம்னா 4ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் சில இடத்துல நமக்கு ஷ்ரவுடட் ஹிஸ்ட்ரி தெரியல, என்ன இருக்கு என்ன இல்லைன்னு தெரியல. அதுக்கு ரொம்ப ஈஸியாக களப்பிரர் காலம் அப்படின்னு சொல்லி அப்படியே விட்டுடுவோம். ஆனால் அந்த காலத்தில் ஒரு சின்ன சிக்கல் நடந்திருக்குங்கிறது 7ஆம் நூற்றாண்டில் நமக்கு தெரிய வருகிறது. என்ன சிக்கல் அப்படின்னா, வடநாட்டிலிருந்து வந்த சமணர்களும் பௌத்தர்களும் தென்னாட்டிலிருந்த அரசர்களை தங்களுடைய ஆதிக்கத்திற்குள் கொண்டு வந்து விட்டார்கள். இதுல சமணத்து மேலேயோ பௌத்தத்து மேலேயோ யாருக்கும் காழ்ப்புணர்ச்சி இல்லை. அதை நல்ல கிளியரா புரிஞ்சுக்கணும். மனிதர்கள் தானே. சட்டம் போடுறச்சே உங்களுக்கு தெரியும், சட்டம் கரெக்டாக தான் இருக்கும். அதுக்கு மனிதர்கள் கொடுக்குற இன்டர்பிரிட்டேஷன் அதை போட்டு ஒவ்வொருத்தரும் அவரவர்கள் போக்குக்கு இழுத்து 1980 ஒரு சட்டம் போட்டிருந்தா, ஒரு லாவை இனாக்ட் பண்ணியிருந்தா, by 2000 you would require at least 20 amendments. ஏன் 20 amendments தேவைப்படுறது? சட்டம் போடுறச்சு என்ன தப்பாக போட்டார்கள்? அப்படி இல்லை.
அதை ஒவ்வொருத்தரும் இன்டர்பிரட் பண்ணி பிடிச்சி இழுத்து இங்க இழுத்து அங்க இழுத்து அவரவர்களுக்கு வசதிகள்லாம் எடுக்கும்போது அமெண்ட்மெண்ட்ஸ் தேவையாகிறது. அதே மாதிரி தான் மனிதர்கள் தங்கள் போக்குக்கு சிலவற்றை இழுத்த போது என்னாச்சு? சமணத்தையும் பௌத்தத்தையும் பின்பற்றிய சிலர் சமணமும் பௌத்தமும் சொல்லாத நிலையில் அரசர்களை தங்களுடைய வசியத்திற்கு உட்படுத்தி அந்த அரசர்கள் வழியாக மக்களை சில விதங்களில் அழுத்தத்திற்கு உட்படுத்தினார்கள். அப்போ வேத நெறி இருக்கக்கூடிய எந்த மதத்தையும் நீங்கள் கடைபிடிக்கலாகாது. வேதத்தை ஒத்துக்கொள்கிற, வேதத்தினுடைய மேலாதிக்கத்தை, வேதத்தினுடைய உயர்வை ஏற்றுக்கொள்கிற மதங்களை கடைபிடிக்கலாகாதுங்கிற ஒரு நிலைமை தமிழ்நாட்டில் வந்தது. சைவம் வைணவம் இவையெல்லாம் வேத மதங்கள், வைதீக மதங்கள்னு பேரு. வேதத்தை ஒத்துக்கொள்கிற மதங்கள். சமணம் பௌத்தம் இவையெல்லாம் வேதத்தை ஒத்துக்கொள்ளாத மதங்கள், எனவே அவைதீக மதங்கள். இந்த இன்ஃப்ளூயன்ஸ்ல என்னாச்சு? வைதீக மதங்களை யாரும் கடைபிடிக்க முடியாது, ஓப்பனா முடியாது. அந்த மாதிரியான சூழல். தேவர் made to do certain things, or அவர்களுக்கு சில வகையான பிரச்சனைகள், ப்ரெஷர்ஸ் இருந்திருக்கும். ரொம்ப டீட்டெயில்டாக நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம். ஏன்னா அது ஒரு நடந்துவிட்ட ஒன்று. அதை எல்லாருமே இன்னைக்கு ஒத்துக்கவும் இல்லை, அதற்காக பௌத்தத்தையோ சமணத்தையோ தாக்கவும் இல்லை. We have to understand this very clearly. மங்கையர்க்கரசி பாண்டிமாதேவி, அந்த காலகட்டத்தில் பாண்டிமாதேவி மங்கையர்க்கரசி, சோழ நாட்டு இளவரசியாக இருந்தவர் பாண்டிமாதேவியாக மாறினார். பாண்டிய மன்னனை மணந்தார். திருஞான சம்பந்தர் மங்கையர்க்கரசியை பற்றி பாடும்போது வடவர்கோன் பாவை வளைக்கை மாடி அப்படின்னு பாடுறார். அந்த மங்கையர்க்கரசியை பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. திருநீர் பூசணும்னு ஆசைப்படுற மங்கையர்க்கரசி திருநீர் பூச முடியல, ஓப்பனா பூச முடியாது. சந்தனத்துல குழைச்சு அது யாருக்கும் தெரியாமல் இட்டு கொண்டாள். அப்படின்னா எங்கேயோ ஒரு பிரச்சனை இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த சூழல் இருந்தபோது வைதீக மதங்களை மீண்டும் மேலே ஏற்றுவதற்குத்தான் ஒரு பக்கத்திலே நாயன்மார்களும் இன்னொரு பக்கத்திலே ஆழ்வார்களும் வந்தார்கள். அப்ப என்ன ஆச்சு? அவர்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வந்தது. வைதீக மதங்கள் உங்களுக்கு நன்மையைத்தான் தரும். வைதீக மதங்களில் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிற சிவபெருமானும் திருமாலும் நன்மையைத்தான் தருவார்கள். நீங்கள் சிவபெருமானை வழிபடக்கூடியவர்கள் சிவன் கோயிலுக்கு வாருங்கள், திருமாலை வழிபடக்கூடியவர்கள் திருமால் கோயிலுக்கு வாருங்கள். இந்த கோவிலுக்கு வந்தால் உங்களுக்கு நன்மை கிடைக்கும், இந்த கோவிலுக்கு வருவதற்கு நீங்கள் அச்சப்படாதீர்கள்னு பாட வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டி இவர்களுக்கு வந்தது. இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுக்கும்போது தமிழில் பாடுவதற்கு அவர்கள் முற்பட்டார்கள். காரணம் என்னன்னா, ஏற்கனவே இது ஒன்றும் புரியல உனக்கு, இது ஒன்றும் புரியாது, இதெல்லாம் சரியில்லை அப்படின்னு ஒரு பிரச்சனை இருக்கும்போது இன்னமும் புரியாத ஒரு மொழியில் அல்லது பழக்கத்தில் இருக்கிற மொழியில் கொண்டு வரலன்னா அந்த பிரச்சனை அதிகப்படலாம்னு நினைத்தவர்கள் பேச்சு வழக்கில் இருந்த தமிழில் பாட ஆரம்பித்தார்கள். இதை நீங்க சமணத்திலேயே பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு மொழியிலிருந்து இன்னொரு மொழிக்கு சில விஷயங்களை கொண்டு வருவது, புழக்கத்தில் இருக்கிற மொழியில் பாடுவது, புழக்கத்தில் இருக்கிற மொழியில் சொல்லிக் கொடுப்பது என்பது எல்லா காலத்திலையும் உண்டு. எல்லா காலத்திலையும் உண்டு. ஒரு 40-50 வருஷம் முன்னால மோஸ்ட் ஆஃப் த டெக்ஸ்ட் புக்ஸ்
சயின்டிஃபிக் டெக்னிக்கல் டெக்ஸ்ட் புக்ஸ் எல்லாம் எங்கேருந்து வரும்? வெஸ்ட்லேருந்து தானே வரும். ஒரு 20 வருஷம், இந்த 20 வருஷத்துக்குள்ளாக நீங்கள் தயவு செய்து பப்ளிஷர்ஸையே கேட்டு பாருங்கள். I have interacted with those publishers. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா மேடம், இந்தியன் ஆத்தர்ஸ் எழுதுகிற புத்தகங்களுக்கு தான் இன்றைக்கு ஐரோப்பாவில் கூட வரவேற்பு. You know why? அந்த குவீன்ஸ் இங்கிலீஷ் புரியல, அவ்வளோதான் விஷயம். குவீன்ஸ் இங்கிலீஷ் இஸ் a little tough, ரைட்? இன்னைக்கு நம்ம யாராவது குவீன்ஸ் இங்கிலீஷ் மட்டுமா பேசிட்டு இருக்கோம்? கொஞ்சம் நினைத்து பாருங்களேன். நீங்கள் இளைஞராக பணியாற்றிய போது பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லப்பட்ட சில சொற்கள் இன்றைக்கு சர்வசாதாரணமாக பயன்படுத்துகிறோமா இல்லையா? இங்கே யாராவது இங்கிலீஷ் டீச்சர்ஸ் இருந்தால் நினைச்சு பாருங்க. நான் இங்கிலீஷும் படிக்கல, தமிழும் படிக்கல, மன்னித்து விடுங்கள் நான் சொல்லுவதற்கு. நவுனை வேர்பா மாற்றக்கூடாதுன்னு ஒரு காலத்தில் ஒரு ரூல். இன்னைக்கு எல்லா நவுனும் வேர்பா மாறி போச்சு இல்லையா? எல்லா நவுனும் வேர்பா மாறி போச்சு. முதல்ல பேங்கிங் லாங்குவேஜில் வந்தது இந்த ஃபேக்டரைசேஷன். ஃபேக்டர், யூ கன்சிடர் அ ஃபேக்டர், யூ கன்சிடர் அ ஃபேக்ட் அப்படின்னு தான் இருக்கும். இந்த ஃபேக்டருங்கிறத ஆரம்பிச்சு ஃபேக்டரைசேஷன் வந்தது. அதிலேருந்து ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா எவ்ரி நவுன் is also considered a verb. So what is there in a grammar அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சோம். நான் விளையாட்டா சொல்வேன் எப்போதும், நாங்கள்லாம் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறச்சு COLORனு எழுதினா பட்டுன்னு ஸ்கேலால தட்டுவார்கள். இன்னைக்கு COLOURனு எழுதினா கம்ப்யூட்டர் திட்டுகிறது. அன்னைக்காவது டீச்சர் தான் திட்டினார்கள், இன்னைக்கு ஒரு அக்ரிணை பொருள் நம்ம திட்டுகிறது. விடாம கூடவே சவுக்கு லைனா அடிச்சு, ஐயோ நம்ம தப்பு போல இருக்கு, நம்ம டைப் பண்ணியிருக்கிற அத்தனை விஷயமும் தப்பு போல இருக்குன்னு பாக்குற மாதிரி ஃபுல்லா சிவப்பா அடிச்சு வச்சிருக்கேன். இப்ப லாங்குவேஜ் ஹஸ் சேஞ்ச்ட். புழக்கத்திற்கு வரக்கூடிய மொழி என்கிற போது அந்த மொழி மேல தப்பு இல்லை, அந்த மொழி பியோர். அந்த மொழியிலிருந்து மக்களுக்கு கொண்டு வரும்போது சில சமயங்கள்ல பேச்சு மொழியில் கொண்டு வர வேண்டிய அவசியம் வந்தது. இது சமணத்திலேயே உண்டு. சமஸ்கிருதத்துல இருக்கிறது சில விஷயங்கள் பிராகிருதத்துக்கு போச்சு. சமணத்துல இன்னமும் பல விஷயங்கள் பிராகிருத மொழியில் இருக்கும். அந்த பிராகிருத மொழி கொஞ்சம் அப்படி மாறி இருக்கும். சமஸ்கிருதத்துல இருக்கிற அந்த ஸ்பஷ்டம் இருக்காது, அது கொஞ்சம் அப்படி மாறி லேசா அதனுடைய ஒரு மறுவின வெர்ஷன் அப்படின்னு சொல்லலாம் பிராகிருதத்துக்கு வரும். அதே மாதிரியான நிலைமை தான் இங்க வந்தது. இதை தமிழில் பாட வேண்டும், தமிழில் இருக்கக்கூடியவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். அதுக்காக இவர்கள் பாட ஆரம்பித்தார்கள். அப்படி பாட ஆரம்பித்த போது கவலைப்படாதீர்கள், நீங்கள் திருநீர் இட்டுக் கொள்வது தப்பில்லை, நீங்கள் வைதீக மதத்தை தான் சார வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. வைதீக மதத்தை காலம் காலமாக உங்களுடைய தாத்தாவும் தாத்தாவுக்கு தாத்தாவும் தாத்தாவுக்கு தாத்தாவும் வழிபட்டிருக்கக்கூடிய தெய்வங்களை நீங்கள் வழிபடலாம் சொன்னாரே. குல தர்மம், தொழில் தர்மம், எங்க கிராமத்து தர்மம், இந்த தர்மத்தை எல்லாம் நீங்கள் மீண்டும் புதுப்பித்துக் கொள்ளலாம். ஸோ யூ டோன்ட் ஹாவ் டு வரி அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த வைதீக மதங்களை மேலே கொண்டு வர வேண்டிய ஒரு பக்தி ரெனைசான்ஸ் தமிழ்ல வந்து. அதுதான் தமிழ் இலக்கியத்தினுடைய ஒரு பெரிய வளர்ச்சி காலம். 6ஆம் நூற்றாண்டு ஆரம்பிச்சு 10ஆம் நூற்றாண்டு 11ஆம் நூற்றாண்டு வரைக்கும் பக்தி இலக்கியங்கள் மிகச் செழுமையாக வர ஆரம்பித்தன. இதுல இன்னொரு ஒரு சின்ன தப்பு என்ன நடந்து போச்சு இந்த ரீஜன்ல அப்படின்னா, சங்க காலத்துக்கு அப்புறம் கொஞ்சம் நீதி நூல்கள்னு ஒரு செட்டு வந்தது. சங்க இலக்கியத்துல 10 பாட்டு 8 தொகை அப்படின்னு சொல்லுவோம். இந்த 18க்கு 11 மேல் கணக்குன்னு பேர். இதுக்கு அப்புறம் வந்த ஒரு செட் நீதி நூல்கள் 11 கீழ்கணக்கு. இந்த நீதி நூல்கள்ல தான் நாலடியார், ஏலாதி, சிறுபஞ்சமூலம், இன்னா 40, இனியவை 40, அந்த மாதிரி அந்த ஃபுல் செட்டு வரும், இன்க்ளூடிங் திருக்குறள்.
இது எதனால அப்படி நடந்திருக்க வேண்டும்னா, there was a misconception. சங்க காலத்துல அவ்வளவாக நெறிமுறை இல்லை. This was a misconception. இதற்கும் கூட இந்த மண்ணை, இந்த மரபை புரிந்து கொள்ளாமல் வெளியிலிருந்து வந்தவர்கள் காரணமாக இருந்திருக்கலாம். என்ன மிஸ்கன்செப்ஷன்னா, சங்க பாட்டுலாம் நிறைய காதலை பத்தி இருக்கும், வீரத்தை பத்தி இருக்கும், கொடையை பத்தி இருக்கும். இந்த காதல் வீரம் மட்டும் பிரதானமா தெரிஞ்சு போச்சு. சினிமாவில் ஏதாவது ஒரு நல்ல விஷயமும் இருந்திருக்கும், ஆனா அது அவ்வளவா படிச்சுன்னு கண்ணை இழுக்காது. நீங்க ஏதாவது ஒரு சினிமாவுக்கு போயிட்டு வந்தா அதுல அந்த ஹீரோவோட இருக்கிற ஒரு பெண்ணும் சேர்ந்து பாடின பாட்டு தான் படிச்சுட்டு, என்ன இன்னைக்கு இந்த சினிமா பார்த்தீங்களே அதுல என்ன இருந்தது அப்படின்னு கேட்டா அந்த பாட்டு டக்குன்னு நினைவு வரும். அதே சினிமாவில் there would have been one scene where அம்மாவை மதிக்கணும் அப்படின்னு சொன்ன ஒரு சீனோ, இல்லை நாட்டை மதிக்கணும் அப்படின்னு சொன்ன ஒரு சீனோ நமக்கு அப்படி பட்டுன்னு நினைவு வராது. இது it appeals to all senses. பாட்டுங்கிறது, அந்த பாட்டோட இருக்கக்கூடிய சீனரிங்கிறதெல்லாம் it appeals to all senses. அது பட்டுன்னு இழுத்துடும். அந்த மாதிரி ஒரு நிலைமையில சங்க இலக்கியம் என்றால் அது காதலை பற்றி சொல்லும், வீரத்தை பற்றி சொல்லும், வேறு எதுவும் அதில் இல்லை என்கிற ஒரு தப்பான கணிப்பு வந்துவிட்டது. இது தப்பான கணிப்பு தான். ஏன்னா சங்க இலக்கியம் அல்லது சங்க இலக்கியத்தின் காரணமாக உருவான தமிழ் இலக்கணம் எவ்வளவு உயர்ந்ததுங்கிறதுக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள். காதல் வாழ்க்கையை பற்றி சொல்லும் போது அது யாருடைய வாழ்க்கையில் அவர்களுடைய பெயரை ரிவீல் பண்ணக்கூடாது. இதுதான் தமிழ் இலக்கணம். அதனாலதான் காதல் பாடல்கள் அகம்னு தனியா ஒரு கிளாசிபிகேஷன் கொண்டு வந்த அகம் புறம் அப்படின்னு பிரிச்சதுக்கு காரணமே, இந்த அக வாழ்க்கையை பற்றி பேசும்போது அதை பொதுப்படையா தலைவன் தலைவின்னு சொல்லலாமே தவிர இண்டிவிஜுவல் நேம்ஸை கொண்டு வரக்கூடாது. காரணம் அவர்களுடைய பர்சனல் லைஃப். இன்னைக்கு சொல்றோம் இல்லையா, ரெஸ்பெக்டிங் த பர்சனல் இமோஷன்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ். இதை பொதுவில் சொல்லலாமே தவிர பொதுவா தலைவன் தலைவி, இட்ஸ் காமன் ஃபார் மேன்கைண்ட். அதை விட்டுட்டு தனியா சொல்லக்கூடாது. அப்ப எவ்வளவு தூரத்துக்கு அடுத்தவர்களுடைய உணர்வுகளை மதிக்க வேண்டும், அதே மாதிரி 4 செவத்துக்குள்ள நடக்கிற வீட்டு விஷயங்களை அந்த பிரைவசியை மதிக்க வேண்டும்ங்கிற உணர்வு இருந்திருந்தா இது இலக்கணத்துக்குள்ளேயே வரும். பொருளதிகாரத்துல நீங்க இதைத்தான் ஃபாலோ பண்ணணும், பொருளதிகாரம் படி தலைவன் தலைவி தான், பேரை சொல்லக்கூடாது. அப்ப ரெஸ்பெக்டிங் த பிரைவசிங்கிறது எவ்வளவு இருந்திருக்கு அந்த காதல்ல. அதே மாதிரி இன்னொரு மிஸ்கன்செப்ஷன் என்னன்னா, சங்க இலக்கியத்துல பக்தி இல்லைங்கிற ஒரு நினைப்பு. இது தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட ஒரு நினைவு. சங்க இலக்கியத்துல இல்லாத பக்தி இல்லை. ஆனா என்ன, பக்தி 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 பக்தின்னு பெருசு பெருசா லேபல் போடல. இட் வாஸ் தேர். அவர்களை பொறுத்த வரைக்கும் இது எங்களுடைய வாழ்க்கை, இதுல புதுசா நான் செய்ய வேண்டியதோ சொல்ல வேண்டியதோ என்ன இருக்கு? நீங்க ரெகுலரா பண்ற ஒரு விஷயத்த தனியா லேபல் போட வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களுடைய வாழ்க்கையில பக்தி வாஸ் பார்ட் ஆஃப் தேர் லைஃப். இன்னும் சொல்ல போனால், நாம எதிர்பார்க்காத சில இடங்கள் மிக அற்புதமாக சங்க இலக்கியத்தில் பேசப்பட்டன. வைஷ்ணவத்துல ஒரு விஷயம் உண்டு. தெய்வம் 5 நிலைகளில் இருக்கிறது அப்படின்னு ஒரு விஷயம். இதுக்கு தண்ணீரை ஈக்குவேட் பண்ணி சொல்லுவாங்க. இப்போ தாகம் எடுக்கிறது, தண்ணி வேணும், எனக்கு தண்ணி குடிக்கணும். நான் தெருவில் நடந்து போறேன், வெயில் நேரம், தாகம், வானத்தை பார்க்குறேன். அங்க மேகம், 2-3 மேகம் நல்லா பளிச்சுன்னு தெரியுது. என்னுடைய அறிவு, நான் படித்த கல்வி எனக்கு என்ன சொல்லி தரும்? மேகத்துல தண்ணீர் இருக்கிறது, மேகம் தண்ணீர் இருக்கிற மேகம் அப்படின்னு சொன்ன தாகம் அடங்குமா? அது இருக்கு, ஆனா இட் இஸ் நாட் accessible to me. சரி, அப்படியே வரும்போது
வழி இல்லை, ஈஸியா இல்லை, கடல் அந்த பக்கம் தெரியுது, தாகம், கடல் கண்ணு கெட்டிய தூரம் வரை தண்ணீர் அப்படின்னா தாகம் அடங்குமா? சரி, இறங்கி நடந்து வர என்னுடைய நாலேஜ் மறுபடியும் எனக்கு என்ன சொல்றது, கீழே கிரவுண்ட் வாட்டர் இருக்கு, there is water table always அப்படின்னு. அந்த வாட்டர் டேபிள் எனக்கு தண்ணீர் தாகத்தை போக்குமா? குற்றாலத்துல தெரியுமா தண்ணி கொட்டுறதான். இங்கேருந்து குற்றாலம்னு நினைச்சா கொஞ்ச நாளைக்கு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்க்கு வேணா அப்படி ஏதோ தாகம் அடங்கின மாதிரி ஒரு சென்சேஷன் வரலாமே தவிர அது இன்னும் கொஞ்சம் தாகத்தை கிளப்பி விட்டுடும், அவ்வளவுதான். குற்றாலத்துக்கு போய் தண்ணீர் அருந்த முடியுமா? இப்ப இதை வைத்து கொண்டு இந்த சம்பிரதாயம் ஒரு அழகான முறையை, கடவுளுக்கு சொல்கிற முறையை கொண்டு வந்தது. தெய்வம் எங்கே இருக்கிறார்? திருமால் எங்கே இருக்கிறார்? பரமபதத்தில் இருக்கிறார். அது மேக ஜலம் போலே, மேகத்தில் இருக்கிற ஜலம் போலே அவர் பரமபதத்தில் இருக்கிறார். என்னுடைய தாகத்திற்காக மாட்டார். அவர் இருக்கிறது வசதி, ஆனா நான் அவ்வளவு வசதி இல்லையே, எனக்கு அதுக்கான தகுதி இல்லையே. சரி, அவர் பார்க்கடலுக்கு வியூக நிலைக்கு இறங்கி வந்தார். பரங்கிற நிலையிலிருந்து வியூக நிலைக்கு இறங்கி வந்தார் பார்க்கடலுக்கு. பார்க்கடல் ஜலமும் என்னுடைய தாகத்திற்காக அது கடல் நீரை போலே. சரி, அங்கிருந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணார்னா அவதாரம் எடுத்தார். வியூகத்திலேருந்து அவதாரம் எடுத்து விபவம்னு அங்கங்க அருவியா கொட்டினார். ராமாவதார காலத்திலேயும் கிருஷ்ணாவதார காலத்திலேயும் இருந்திருந்தால் எனக்கு அந்த தாகம் தணிந்திருக்கலாம். இன்றைக்கு நான் குற்றாலத்திற்கோ ஒகனேக்கலுக்கோ நயாகராவுக்கோ போய் இங்கே இருக்கிற என்னுடைய தாகத்தை தீர்த்து கொள்ள முடியாது. பரம் போச்சு, வியூகம் போச்சு, விபவம் போச்சு. அந்தர்யாமியாக எல்லா இடத்திலேயும் தெய்வம் இருக்கிறது. கிரவுண்ட் வாட்டர் இருக்குன்னு எனக்கும் தெரியும். ஆனால் தண்ணீர் தாகத்திற்கு கிரவுண்ட் வாட்டர் ஆகாது, அன்லஸ் அதை நான் ஏதோ போர் போட்டு எடுக்கணும், இல்லை கிணறு வெட்டணும். அப்ப என்னுடைய தாகத்திற்கு எது ஆகும் என்று கேட்டால், பரம் நிலையில் இருக்கிற தெய்வம் இல்லை, பார்க்கடல் வியூகம் இல்லை, அவதார விபவம் இல்லை, அந்தர்யாமியாக எல்லா இடத்திலேயும் கலந்து விரவி கிடக்கிற அந்த கடவுள் இல்லை. என்னுடைய தாகத்திற்கு கிணறிலேயோ மடுவிலேயோ கேணியிலேயோ இருக்கிற அந்த தெய்வம் தான் ஆகும்னா, திருக்கோயில்கள்ல அர்ச்சாவதார ரூபியாக இருக்கிற அந்த சிலா ரூபம் தான் என்னுடைய பக்திக்கு ஆகி வரும். இத வைஷ்ணவ சம்பிரதாயம் சொல்லிடுறோம். இந்த வைஷ்ணவ சம்பிரதாய விஷயத்த பரிபாடல் அவ்வளவு அழகா சொல்லிடுறார். பரிபாடல் ரொம்ப அழகா சொல்லுது. பரிபாடல்ல ஒரு 2 வரி சொல்றேன். பரிபாடலுடைய 3வது பாட்டு, அதுல வரக்கூடிய இடையில வரக்கூடிய 2 வரி. அந்த 2 வரியை சரியாக பார்த்தால் அது யாரை சொல்லும் என்பதை புரிந்து கொள்ளலாம். செங்கண் காரி, செங்கண் காரி அப்படின்னா என்ன அர்த்தம்? சிவப்பான கண்களை கொண்ட கருமேனியன். இதுல ஆரம்பிக்கும். அதுக்கு அடுத்ததா கருங்கண் வெள்ளை, கருப்பான கண்களை கொண்டவன் ஆனால் வெள்ளையான திருமேனி கொண்டவன். இதுக்கு அடுத்தது பொன்கண் பச்சை, பைங்கண் மான். இந்த 4 பேர் தான், 4 நேம்ஸ். செங்கண் காரி, கருமேனி கொண்டவன், சிவப்பான கண்கள் ஆனால் கருமேனி கொண்டவன் வாசுதேவன். செங்கண் காரி. அடுத்தது கருங்கண் வெண்மை, கருப்பான கண்கள் ஆனால் வெள்ளிய மேனி கொண்ட சங்கர்ஷ்ணம்.
அதுக்கு அடுத்தது பொன்கண் பச்சை. பச்சைங்கிற பெயர் சில நேரங்கள்ல மன்மதனுக்கும் ஆகி வரும். பொன்மேனி கொண்டவனாக ஆனால் பச்சை நிறத்தில் பச்சை கண்களோடு தோன்றுகிற மன்மதன். இந்த மன்மதன்கிறது ஒரு உருவகமா இங்க காமிச்சா கூட பிரத்யும்னனுக்கு ஆகி வரும். அடுத்தது பைங்கண் பசிய கண்களை கொண்டவன் அனிருத்தன். வாசுதேவன், சங்கர்ஷ்ணன், பிரத்யும்னன், அனிருத்தன். இந்த வியூகம்னு ஒரு நிலைமை பார்த்தோம் இல்லையா பார்க்கடல்ல. வியூகம்னா என்ன அர்த்தம்? சாதாரணமா வியூகம், நம்ம பேச்சு வழக்கு வருவோம். வியூகம் போட்டுட்டார் அப்படின்னா என்ன? வியூகம் வகுத்து விட்டார். நீங்க செய்தித்தாளில் கூட பார்க்கலாம், இன்றைக்கு இந்த தலைவர் வியூகம் வகுத்து விட்டார் அப்படிம்பார்கள். வியூகம்னா he has planned and he has devised some kind of a mechanism. போர்க்களத்துல வியூகம் அப்படிங்கிறது ஒரு வகையான அணிவகுப்பு. இந்த வியூகம்ங்கிறது எதிராளியை ஹேண்டில் பண்றதுக்கு, நாட் நெசசரிலி எனிமி, ஆனா எப்படியோ அந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்றதுக்கு. ஒண்ணுமில்லை, இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி எப்படி நடக்கணும்னு வியூகம் போட்டாச்சு. யார் இங்க வரணும், யார் ஷால் எடுத்துன்னு வரணும், யார் இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னா இதுக்கு வியூகம் போட்டாச்சு. திஸ் இஸ் a kind of planning and scheming. Scheming in the right sense of the word மே வச்சுக்கோங்க. பிளானிங், அதுதான் வியூகம். இத தமிழ்ல சொன்னா எப்படி சொல்லலாம்? அணிவகுக்கப்பட்டது, என்னென்ன செய்யணுங்கிற அணிவகுப்பு வந்து விட்டது. இதுக்குதான் அணிவகுப்பு நிலை. வைஷ்ணவம் சொல்கிற வியூகத்திற்கு தமிழ் சங்கம் சொல்கிற நிலை அணிவகுப்பு நிலை. இந்த வியூகம் இருக்கே, இந்த வியூகத்துல பகவான் என்ன பண்றார்? 4 நிலைகள்ல வருகிறார்னு கணக்கு. பரமபதத்துல இருக்கும்போது அவர் தனியா உட்காந்துக்கிறார். தனியா இல்ல, 3 தேவிமார்கள் கூட இருக்கிறார்கள். ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவியும் கூட இருக்கிறாள்னு கணக்கு. நீலாதேவி மற்ற இடங்கள்ல தெரிய மாட்டா. ஏன்னா நீலாதேவி தான் மயக்கத்திற்கு, மாயைக்கு அதிபதி. அதனால மற்ற இடங்கள்ல அவ கண்ணுக்கு தெரிய மாட்டான். பரமபதத்துல நீலாதேவியும் இருக்கா, ஸ்ரீதேவி, பூதேவி. அவர் உட்கார்ந்து இருக்கார். Now he has to come down and take incarnations, for which he has to plan. நான் எப்படி இன்கார்னேஷன் எடுக்கணும், என்ன இன்கார்னேஷனா போகணும், என்னவா போனா யாரை எப்படி ஹேண்டில் பண்ணலாம், இதெல்லாம் அவர் பிளான் பண்ணணும். இந்த பரமபதத்துல இருந்தாக்க உட்காந்து பிளான் பண்ண முடியல. ஏன் பிளான் பண்ண முடியலன்னா, சுத்தி இருக்கக்கூடியவர்கள் பாராட்டிகிட்டே இருக்கிறதுல போருப்பா கொஞ்சம் நிறுத்து, நான் பிளான் பண்ணணும்னா முடியல. அவர்களுடைய பாட்டு சத்தம் கேட்டுட்டே இருக்கு. பாட்டு கேட்கும் உலகம், அதுக்கு பேரே பாட்டு கேட்கும் லோகம். சுத்தி நின்றுட்டு எப்ப பாரு நாராயணா 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 நாராயணா, ஒன்ன மாதிரி உண்டா, ஒன்ன மாதிரி உண்டான்னா என்னால பிளானே பண்ண முடியல, கொஞ்சம் நிறுத்துங்களேன்னு கேட்டார். யாரும் நிறுத்தறதா இல்லை. அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, எனக்கு தூக்கம் வருது. அப்படியா பெருமாளே, உங்களுக்கு தூக்கம் வருது? ஆமாப்பா, உங்க நடுவில் இருந்தா என்னால தூங்க முடியாது. நான் பேசாம பார்க்கடலுக்கு போய் இந்த பாம்பு படுக்கை மேல படுத்து தூங்குறேன், ஆளை விடுங்கள்னு அவர் புறப்பட்டு வந்து பாம்பு படுக்கையில படுத்துட்டாரு. தூங்குறாரேன்னு சொல்லி யாரும் அவரை டிஸ்டர்ப் பண்ணல. இப்ப என்ன அட்வான்டேஜ்னா, இந்த மூலமுத்து குழந்தைகள் அழுகிற அழுகையெல்லாம் அவருக்கு தெளிவா கேட்கறது. அந்த பாட்டு நின்று போச்சா, இந்த தெளிவா கேட்கறது, இதுக்கு கூப்பாடு கேட்கும் உலகம்னு பேரு. அது பாட்டு கேட்கும் லோகம், இது கூப்பாடு கேட்கும் லோகம். Now his prime responsibility is to alleviate the கூப்பாடு. We have to understand that. அவருடைய prime responsibility என்ன? இந்த கூப்பாடு alleviate பண்ணணும். அதனால அவர் அதை கேட்டுதான் ஆகணும். அதுக்காக அவர் இறங்கி வந்துட்டார். இப்ப இறங்கி வந்து அந்த பார்க்கடல்ல பள்ளியணை கொண்டிருக்கும் போதே திட்டம் போடுகிறார். எப்படின்னா பண்ணணும்னு திட்டம் போடுறார். அப்படி திட்டம் போடும்போது தன்னுடைய ஆஸ்பெக்ட்ஸையே 4 பிரிக்கிறார். வாசுதேவனாக, சங்கர்ஷ்ணனாக, பிரத்யும்னனாக, அனிருத்தனாக. வியூக வாசுதேவன், தோற்றத்திற்கான பிரத்யும்னன், காப்பாற்றுவதற்கான அனிருத்தன், அழிப்பதற்கான சங்கர்ஷ்ணன். இந்த 4 ஆஸ்பெக்ட் அவர் பிரிகிறார். அதுக்கப்புறம் தான் விபவம் தொடங்குகிறது. இந்த விஷயத்த இந்த 4 பேர் சொல்லக்கூடிய இந்த டிஸ்கிரிப்ஷனை பார்த்தா, செங்கண் காரின்னு ஆரம்பிச்சு
பைங்கண் மால் அதுவே அப்படின்னு பரிபாடல் சொல்ற அந்த டிஸ்கிரிப்ஷன் 4 பெயர்கள் தான். ஆனா அந்த வியூக நிலைமையில எப்படி வியூக வாசுதேவனும் வியூக பிரத்யும்னனும் வியூகானிருத்தனும் வியூக சங்கர்ஷ்ணனும் இருக்கிறார்கள்ங்கிறத பரிபாடல்ங்கிற சங்க இலக்கியம் நமக்கு தெளிவாக காட்டுகிறது. அப்ப சங்கத்துல பக்தி இல்லைன்னு சொல்ல முடியுமா? அதுல ஒரு வரி வருகிறது, 3 தொழிலும் நீ பண்ணுகிறாய், முதல் திறம் இடைத்திறம் கடைத்திறம் 3ம் செய்து நீ பிறக்காத பிறப்பே இல்லை, ஆனால் உன்னை பிறக்க செய்பவர்கள் இல்லை. This is again very good. இதே 3வது பாட்டு. அந்த புலவர் எப்படி சொல்ற பாருங்கள், 3ம் செய்கிறாய், முதல் திறம் இடைத்திறம் கடைத்திறம். முதல் திறம்ங்கிறது படைப்பு, இடைத்திறம் காப்பாற்றுவது, கடைத்திறம் அழிப்பு. இந்த 3ஐயும் நீ பண்ற, இந்த 3ஐயும் பண்ற நீ பிறக்காத பிறப்பே இல்லை, நீ எடுக்காத பிறப்பே இல்லை, ஆனால் உன்னை பிறக்க செய்வார் யாரும் இல்லை. அப்போ உன்னுடைய விருப்பமாக நீ பிறப்பை எடுக்கிறாயே தவிர எங்களை மாதிரி விதி வசப்பட்டு வினை வசப்பட்டு பிறப்பு இல்லப்பா, உன்னை பிறக்க செய்வார் இல்லை. உன்னுடைய பிறப்புங்கிறது உன்னுடைய விருப்பம். இதுக்கு மேல அவதாரத்தை பத்தியோ அந்த அவதாரத்துக்கு பின்னால் இருக்கிற பிலாசபியை பத்தியோ எல்லா இடத்திலேயும் தெய்வம் இருக்கிறது, நீ எடுக்காத பிறப்பே இல்லை அப்படின்னு சொல்லும் போது எல்லா இடத்திலும் தெய்வம் இருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை பத்தியோ சுருக்கமா ஆனா விளக்கமா வேற யாராவது சொல்ல முடியும்? வெரி கிறிஸ்ப் அட் த சேம் டைம் அதுக்குள்ள வர வேண்டிய எசன்ஸ் உள்ள வருது. இது சங்க இலக்கியம். நான் புதுசா கற்பனை பண்ணி உருவாக்கிலாம் கொண்டு வந்து சொல்றேன். பழந்தமிழ் இலக்கியமாக கருதப்படுகிற பரிபாடலில் காணப்படுகிற விஷயம் ஆயிடுத்துன்னா காலப்போக்குல இந்த 6ஆம் நூற்றாண்டு 7ஆம் நூற்றாண்டு பார்த்தோம் இல்லையா, அந்த காலகட்டத்திலேயே சங்க இலக்கியத்தில் பக்தி இல்லை என்கிற ஓர் எண்ணம் எங்கேயோ வந்துவிட்டது. அது மாத்திரமில்ல, காதலை பற்றியும் வீரத்தை பற்றியுமே இவர்கள் பேசுகிறார்கள். அப்படின்னா இவர்களுக்கு நீதியை சொல்லித்தர வேண்டும், எப்படி நடந்து கொள்வது என்கிற நெறியை சொல்லித்தர வேண்டும்ங்கிறதுலதான் நீதி நூல்கள் அதிகமாக வந்தன. காதலை பேசினதுனாலேயோ வீரத்தை பேசினதுனாலேயோ அவர்கள் எப்ப பாரு எல்லார்கிட்டையும் காழ்ப்புணர்ச்சியோட சண்டை போட்டு கொண்டிருந்தார்கள்னோ, எப்ப பாரு காதலித்து கொண்டு பாட்டு பாடிக்கொண்டே திரிந்து கொண்டிருந்தார்கள்னோ அர்த்தம் இல்லை. இது ஒரு போயட் will only capture feelings that can transport others also into that situation. நான் இன்றைக்கு சாப்பிட்டேன் அப்படிங்கிறத எத்தனை தடவை கவிதையை எழுத முடியும்? 2 தடவை எழுதலாம், 3 தடவை எழுதலாம், கத்திரிக்காய்க்கு ஒரு கவிதை எழுதலாம், வெண்டைக்காய்க்கு ஒன்று எழுதலாம், அவியல் ஒன்று எழுதலாம், எத்தனை தடவை எழுத முடியும்? அப்போ அந்த கவிதைங்கிறது நம்ம கிட்ட தங்கி போயிருக்கிற சங்க இலக்கிய கவிதைகள் எத்தனையோ தொலைஞ்சு போய் கடற்கோளெல்லாம் போய் மிச்சம் இருக்கிற கவிதைகள்ல நமக்கு கிடைக்கக்கூடியது முக்கியமான சிச்சுவேஷன்ஸை பத்தின கவிதைகள் தான். அந்த முக்கியமான சிச்சுவேஷன்ஸ்ல இருக்கிற கவிதைகள்ல கண்ணுக்கு பளிச்சுன்னு ஒரு காலத்துல தெரிஞ்சது காதலும் வீரமும். அதனால பக்தி இல்லைன்னு அர்த்தம் இல்லை. இன்னும் கொஞ்சம் தொடாவி உள்ள போனோம்னா நிறைய பக்தி இருக்கு. இது பக்தி இல்லையாக்கும்னு நினைச்சு நீதி நூல்கள் மாத்திரமே போரும்னு கொண்டு வந்து நீங்கள் நீதியில் சரியாக நடந்து கொள்ளவில்லை அப்படின்னு கொண்டு வந்து இது என்ன ஆயிடுத்து? பை த டைம் 6th century 7th century வரும்போது வைதீக மதங்களை யாரும் பின்பற்றக்கூடாதுங்கிற மாதிரியான ஒரு சூழல் வந்துவிட்டது. இதற்கு பல காரணங்கள் இருந்திருக்கலாம். நமக்கு இப்ப தெரிஞ்சிருக்கிற விஷயங்களை வச்சு மட்டும்தான் நம்ம அந்த ஹிஸ்டரிய கைண்ட் ஆஃப் ரீக்ரியேட் பண்ண முடிகிறதே தவிர இதுக்கு இன்னும் பல காரணங்கள் ஏன் இந்த மாதிரி எல்லாம் நடந்ததுங்கிறது நமக்கு இன்னும் முழுசா தெரியல. பட் சம்வேர் இப்படி ஒரு விபரீதம் நடந்து 7ஆம் நூற்றாண்டு வாக்குல தமிழ் சைவம் தமிழ் வைணவம் அப்படின்னு ஆரம்பிச்சதுனாலதான் அவர்கள் சொன்ன மாதிரி ஒரு டைகாட்டமி மாதிரியான ஒரு அப்பியரன்ஸ் தெரிய ஆரம்பித்து விட்டது. அதனாலதான் சேக்கிழார் சொன்னதை நினைச்சு பார்க்கணும்னு நினைச்சேன். இந்த விழுது வேற எங்கேருந்து வரலப்பா, இன்னைக்கு இந்த விழுது சீர்காழி படித்துறையில் சிரிக்கிறதுன்னு சொன்னா
இது அங்கேருந்து வந்ததுதான். நமக்கு இது வேற மாதிரி கண்ணுக்கு தெரிகிறது. வேத நெறி தழைத்தோங்க மிகு சைவ துறை விளங்க. காலப்போக்கில் இதை தனித்தனியாக பிரிப்பது சில சமயங்கள்ல இது நடக்கும். இப்போ 2 பேர் இருக்கிறார்கள்னு வச்சுக்கோ. அந்த 2 பேரும் ஒரே விஷயத்த சொன்னா கூட நான் சொல்றதுதான் சரி, நான் சொல்றதுதான் சரின்னு கொஞ்சம் வீப்புக்காக அவர்களுடைய ஸ்டைல் தான் கரெக்ட்னு சொல்லுவாங்க. இது மனித இயல்பு. இந்த மனித இயல்புனால ஏற்பட்ட ஒரு சிக்கல். தமிழ்நாட்டில் வந்த இவையெல்லாம் பிற்காலத்தில் வந்தவை, இவையெல்லாம் அதிலிருந்து மாறுபட்டவை. பரவாயில்லை, இதெல்லாம் அதிலிருந்து மாறுபட்டவை அப்படிங்கிற ஒரு நினைப்பு வந்துருக்கு. இதெல்லாம் அதிலிருந்து மாறுபட்டவை இல்லை. நீங்க உங்க குழந்தைகளுக்கு பாடம் சொல்லி கொடுக்கும் போது பார்த்திருப்பீர்கள், அதே பாடம் தான். ஆனா உங்க மகனுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுத்ததை காட்டிலும் உங்கள் பேரனுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுத்த போது கொஞ்சம் வித்தியாசப்பட்டிருக்கும். ஸ்டைல் வித்தியாசப்பட்டிருக்கும், ஓமை யூஸ் பண்ணது வித்தியாசப்பட்டிருக்கும். அதனால அது வேற இது வேற இல்லை, அதே பிரின்சிபல் தான். அப்ப நான் இப்படி சொல்லி கொடுத்தேன். இன்னைக்கு ஒன்றும் இல்லை, நீங்க ஒண்ணு வேண்டாம். இங்க இருக்கக்கூடியவர்கள் நினைத்து பாருங்க, நீங்க பள்ளிக்கூடத்துல படிக்கும் போது இப்படி எல்லாம் ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் இருந்துதான், இவ்வளோ கலர் கலரா, இவ்வளோ வசீகரமா. இன்னைக்கு என்ன தோன்றது அதெல்லாம் பார்க்கும்போது? மறுபடியும் நாம போய் பள்ளிக்கூடத்துல அதே மாதிரி பென்சிலை வச்சு ரப்பரை வச்சு பண்ண மாட்டோமான்னு தோன்றதா இல்லையா? எங்கேயாவது ஒரு சின்ன இதுல. So it is only the outer presentation which has changed. Outer shell அது கொஞ்சம் பளபளப்பா கொடுத்தாதான் சில விஷயங்கள். அதுக்காக வந்த மாற்றங்களை தவிர வேத நெறியிலிருந்து தமிழ்நாட்டு சைவமோ தமிழ்நாட்டு வைணவமோ தமிழ்நாட்டில் இன்றைக்கு பழக்கத்தில் இருக்கக்கூடிய வைதீக சமயங்களின் நெறிகளோ மாறுபட்டவை அல்ல. ரொம்ப அழகா திருமூலரை நினைவுபடுத்தி திருமூலருடைய பாட்டை பாடினார்கள். என்னை நன்றாய் இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாய் தமிழ் செய்யுமாறே. இந்த திருமூலர் யாருன்னே நமக்கு சரியா தெரியாது. இந்த அட்டாக்ல இன்னொரு அட்டாக் உண்டு. இந்தியன்ஸ் ஹேவ் நோ சென்ஸ் ஆஃப் கிரானிக்லிங் அப்படின்னு ஒரு அட்டாக். நமக்கு வரலாற்றை சரியாக பதிவு செய்ய தெரியவில்லை. உண்மை தெரிய வேண்டும் என்று நாங்கள் நினைக்கவில்லை. தெரிய வேண்டும் என்று நாங்கள் நினைக்கவில்லை. We didn't want to waste our energy on unwarranted things. As simple as that. எல்லா பேரையும் சொல்லி பாருங்க. திருஞான சம்பந்தர் ஏன் அந்த பேர் வந்தது? அவர் இறைவனுடைய ஞானம், மெய்ஞானத்தோடு சம்பந்தம் கொண்டவர் என்பதனால் அவருக்கு திருஞான சம்பந்தர் என்று பெயர். அப்படின்னா 2.25 வயசுல தான் பேர் வச்சாங்களா? 2.25 வயசுல தான் தோளுடைய செவியர்னு பாட ஆரம்பிக்கிறார். அதுக்கு முன்னாடி இல்லை. அதுக்கு முன்னாடி அந்த குழந்தைக்கு என்ன பேரு தெரியும்? மாணிக்க வாசகர். அவருடைய இயற்பெயர் வாதவூரார் என்பது காரணம் மதுரைக்கு பக்கத்திலே இருக்கிற வாதவூர் என்கிற ஊரிலே தோன்றியவர் என்பதனால் அவர் திருவாதவூரார் என்று அழைக்கப்படுகிறார். வாதவூர்ல தோன்றின எல்லாரும் திருவாதவூரார் தானே. மாணிக்க வாசகரோட அப்பாக்கு என்ன பேரு? அவரும் திருவாதவூரார் தான், அதே ஊரை சேர்ந்தவர் தானே. அந்த ஊர்ல இருந்து இந்த ஊருக்கு ஒருத்தர் வந்தா, ஒரே ஒருத்தர் அந்த ஊர்ல இருந்து வந்திருந்தா அந்த ஊர் பேரை சொல்லி அந்த ஊர்ல இருந்து வந்திருக்கா அப்படின்னு ஐடென்டிஃபை பண்றான். கல்வி கேள்விகளில் சிறந்தவராக இருந்த வாதவூரார் வித்தின் பிராக்கெட்ஸ் அந்த ஊரை சேர்ந்து இயற்பெயர் நமக்கு தெரியாத ஒருவர் பாண்டிய மன்னனுடைய அவைக்கு வந்தபோது பாண்டிய மன்னன் அவருடைய கல்வி கேள்விகளை பார்த்து வியப்புற்று திருவாதவூரார், அந்த வாதவூராரை அடையுங்கள் அப்படின்னு சொல்லி இருக்கணும். வாதவூரார்னு பேர் வந்திருக்கு. அவருடைய ஒரிஜினல் பேரே நமக்கு தெரியும். மாணிக்க வாசகர்ங்கிறது யார் கொடுத்த பேருன்னா சிவபெருமான் கொடுத்த பேர். மணிவாசகன் சொல்ல சொல்ல சிற்றம்பலவன் எழுதினதுன்னு சிவபெருமான் கொடுத்த பெயர். முடிஞ்சு போச்சு.
நிறைய பேரோட பேரு தெரியாது, ஒரிஜினல் பேர் தெரியாது. தெரியாம இருக்கிறதுல தப்பு இல்லை. அவர்களுடைய பெயரை பற்றியோ, இன்னும் சொல்ல போனா இவர்கள் எந்த காலத்துல வாழ்ந்தவர்கள்ங்கிறதே கொஸ்டின் மார்க். மாணிக்கவாசகர் 9th centuryன்னு சில பேர் சொல்லுவார்கள், 2nd centuryன்னு சில பேர் சொல்லுவார்கள். ஆதிசங்கர பகவத் பாதர் பிஃபோர் த காமன் ஈரா என்று சில பேர் சொல்லுவார்கள், 9th century காமன் ஈரா என்று சில பேர் சொல்லுவார்கள். சங்கராச்சாரிய மட்டங்களிலேயே இந்த வேறுபாடு உண்டு. அதே மாதிரி தான் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை டேட்டும் நமக்கு கரெக்டா தெரியாது. தெரிய வேண்டிய அவசியம் இருப்பதாக இந்த பாரம்பரியம் கருதவில்லை. இந்த பாரம்பரியம் என்ன நினைத்தது, இவர்கள் நமக்கு என்ன கொடுத்து விட்டு போனார்களோ அதை நாம் பின்பற்ற வேண்டுமே தவிர அவருடைய பெயர் என்னங்கிறத நாம தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால என்ன ஆயிப்போச்சு, சில விஷயங்கள் நாம அந்த ஸ்டைல்ல, இந்த சோகால் வெஸ்டர்ன் ஸ்டைல்ல டாக்குமெண்ட் பண்ணல. வெஸ்டர்ன் ஸ்டைல்ல டாக்குமெண்ட் பண்ணலங்கிறதுனாலேயே இதுல இல்லைன்னு அர்த்தம் இல்லை. எவ்ரிதிங் நீட்ஸ் டு பி டாக்குமெண்டட் பை அரிஸ்டாட்டில் or anyone equivalent to Aristotle is not a necessity. எல்லாமே அந்த ஸ்டைல்ல பண்ணணும் இல்லை. எங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருந்தது, எங்கள் வாழ்க்கை முறைக்கு இது பொருத்தம், நாங்கள் இதற்கு முக்கியத்துவம் கொடுத்தோம், எனவே இதை இப்படி செய்கிறோம். திருமூலரை பத்தி டேட்டே தெரியாது. கர்ண பரம்பரையா இருக்கிற கதை 3000 ஆண்டுகள் வாழ்ந்தா வருஷத்துக்கு ஒரு பாட்டு கொடுத்தாரு. எந்த வருஷத்துல இருந்து எந்த 3000 தெரியல. சரி, அவர் தமிழ்ல தான் முதல்ல பாடினாரா? இல்ல, அவரை பற்றி விளங்குகிற ஒரு கதை. அவர்கள் சொன்ன அந்த லிங்குக்காக அந்த கதையை சொல்றேன். எது வேறு எது விழுதுன்னே தெரியாத லெவல்ல வேறும் விழுதும் இரண்டரை கலந்து போன ஒரு நிலை திருமூலர். திருமூலரை பத்தின இப்போ நம்பப்படுகிற விஷயம் என்னன்னா, திருமூலர் என்கிற பெயர் வருவதற்கு முன்னர் சுந்தரத்தேவன் என்கிற பெயரோடு சித்தர் ஒருவர் வான வீதியில் வடதிசையிலிருந்து தெற்கு நோக்கி வந்தார். எதற்காக தெற்கு நோக்கி வந்தார்? பாபநாசம் மலைகளிலே நிரந்தரமாக வாசம் செய்கிற அகத்தியரை சந்திப்பதற்காக வந்தார். அப்படி வருகிற வழியில் கீழே பார்த்தபோது சில மாடுகள் அழுது கொண்டிருப்பதை கண்டார். அந்த மாடுகள் ஏன் அழுதன என்று பார்த்தால், அந்த மாடுகளை மேய்ச்சலுக்கு ஓட்டிக்கொண்டு வந்த மேய்ச்சல் தலைவர் இறந்து கீழே விழுந்திருந்தார். அந்த மாட்டுக்கெல்லாம் வருத்தம் தெரியல, அது ஒன்றும் புரியல. தங்களை அழைத்து கொண்டு வந்தவர் கீழே விழுந்துட்டாருன்னா அவர் இல்லாம அது வீட்டுக்கு போகாது. மாஸ்டர் இல்லாம அந்த ஆனிமல் தான், ஆனா அது போகாது. சுத்தி சுத்தி வந்து அவரை எழுப்புறதுக்கு முயற்சி பண்ணிக்கின்றன, தட்டி பூம்பால முட்டி, அதுக்கு என்ன தெரியுமோ அந்த லாங்குவேஜ்ல they tried but they could not. அந்த மாடுகளுக்கு வருத்தம். அந்த வருத்தத்தை இவர் கவனிச்சிட்டார். கவனிச்சவர் என்ன நினைக்கிறார், இன்றைக்கு இந்த மாடுகள் இப்படியே சுற்றி சுற்றி வந்து அவன் எழுந்திருக்க போவதில்லை, இன்னைக்கு இப்படியே சுத்தி சுத்தி வந்தா they will be lost. அது மாத்திரம் இல்லை, இருட்டு வந்ததுன்னா காட்டு விலங்கு ஏதாவது வரும், அடிச்சு இந்த ஜீவன் பாவம், இந்த ஜீவன் வழி தெரியாமல் இப்போது தவிக்கும். இந்த ஜீவன்களுக்கு வழிகாட்ட வேண்டும். என்ன பண்ணலாம்னு வந்தார், இறங்கினார். கூடு விட்டு கூடுவாய், அவருக்கு தெரியும் அஷ்டமா சித்துகள் கைவர பெற்றவர். கூடு விட்டு கூடு வாஞ்சார். உடம்பு அந்த பக்கம் போட்டுட்டு இந்த கூட்டுக்குள்ள போனார். இந்த மாட்டு இடையன் எழுந்து நின்றான். மாட்டுக்கெல்லாம் சந்தோஷம். மாட்டையெல்லாம் அழைச்சிட்டு எந்த ஊரோ பக்கத்துல ஏதோ ஒரு கிராமம் தானே இருந்திருக்கும், அந்த கிராமத்துக்கு போறாரு. மாட்டுக்கு எப்படி, அவருக்கு எப்படி வழி தெரியும் அப்படின்னு கேட்கக்கூடாது. அது illogical question மட்டும் இல்லை, illogical in a different way.
கறவைகள் பின் சென்று காலும் சேர்த்து உண்போம். மாடு கரெக்டாக வழிகாணும். போய் போய் பழக்கப்பட்ட மாட்டுக்கு அந்த வழி தெரியும். மனிதர்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு சினிமா வந்தது அந்த காலத்தில், தியாக பூமின்னு ஒரு படம். அந்த தியாக பூமியில் ஒரு சீன் வரும். அப்பா எங்களை கூட்டிகிட்டு போறியாப்பான்னு அந்த வயசில் பெரியவர் கேட்பார். வீட்டில் சண்டை வந்துடும் மகளோட. பேத்தியை அடிச்சுன்னு புறப்படுவார். செங்கல்பட்டுக்கு ஒரு மாட்டு வண்டி போயிட்டுருக்கோம். எங்கேயும் அழைச்சிட்டு போறியா அப்படின்னு கேட்பார். வாங்க சாமி அப்படின்னு அந்த மாட்டு வண்டிக்காரன் இவர்களை ஏற்றுக்கொள்வார். இவருக்கு தூக்கம் வராமல் அப்படி கொஞ்சம், பிகாஸ் வீட்டில் நடந்த அந்த பிரச்சனையை பற்றி அவர் நினச்சிட்டு இருப்பார். அந்த குழந்தை தூங்கி விடுவார். மாட்டு வண்டிக்காரனும் தூங்கிடுவான். மாடு கரெக்டாக போயிடும். அந்த காலத்தில் அப்படித்தானே, மாட்டு வண்டியில் ஏறி இரவு நேரத்தில் பயணத்தின் போது தூங்கி விடுவார்கள். மாட்டுக்கு வழி தெரியும். போய் போய் பழக்கப்பட்ட வழி, அது கரெக்டாக போயிடும். இப்போ பழக்கப்பட்ட மாடு இதெல்லாம். அதுதான் ஆண்டாள் சொன்னா, கறவைகள் பின் சென்று, நான் எங்க பின்னால கறவைகள் வரல, கறவைகளுக்கு பின்னால நாங்க போவோம்னா. இப்ப இந்த மாடுகள் போச்சு, அவரும் போனார், கிராமத்துக்கு போச்சு, கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. எல்லாம் அங்க கிராமத்துல இருந்தவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு லேட்டாச்சே, காணுமே, இருட்டாச்சே, இன்னும் மாடு வரல. இந்த கோதூளிகா லக்னத்துல மாடெல்லாம் திரும்பி வரணும். இரவு இருட்டு வருவதற்கு முன்னால். இருட்டு வந்துடுத்து, இந்த மாடெல்லாம் வரலையேன்னு கவலைப்பட்டார்கள். மாடு வந்துடுது, சந்தோஷம். மாட்டுக்காரன் மட்டும் பார்த்தா கொஞ்சம் வித்தியாசமா தெரியணும். அவனுடைய பிஹேவியர்ல ஏதோ வித்தியாசம். இத்தனை நாள் இந்த மூலன் இப்படி பேச மாட்டானே, இன்னைக்கு கொஞ்சம் பேசவே மாட்டேங்கிறான், கொஞ்சம் அப்படி கெத்தா இருக்கான். பார்த்தாக்க என்னன்னு புரியலையே. இந்த மூலனுடைய மனைவி ஏதோ பேசி கொடுத்து பார்த்தா அவர் பேசல. ஏன்னா உள்ள இருக்கிற ஆன்மா வேற. அதனால he was not prepared to talk to her. He didn't want to establish a connection or a relationship. அவ போய் ஊர்க்காரட்டெல்லாம் சொன்னான், இன்னும் தெரியல, அவர் இன்னும் மாதிரி நீங்கள் பேசுங்க. அவர்கள் சொன்னார்கள், என்னம்மா ஏதோ வித்தியாசமா இருக்கு, எங்களுக்கு என்னமோ வந்திருப்பவர் உன்னுடைய கணவர் இல்லை என்று தோன்றுகிறது. உன் கணவருக்கு வேறு ஏதோ ஆகியிருக்க வேண்டும். இந்த மாடுகள் அழுத சுவடு தெரிகிறது. அதனால உன் கணவருக்கு வேறு ஏதோ ஆகியிருக்க வேண்டும். இவர் உன்னுடைய கணவராக தெரியவில்லை, விட்டு விடுமா, வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டு விட்டு விடுனார்கள். அவளும் என்ன பண்ணாலும் அதுக்கு மேலே தெரியல. we don't know those records. இவர் அங்கேருந்து புறப்பட்டார். ராத்திரி ஆச்சு. சரி நம்ம போய் நம்ம கூட்டுக்குள்ள மறுபடியும் நுழைஞ்சிடலான்னு பார்த்தா ஒரிஜினல் கூட்டை காணும். ஒரிஜினல் கூடி இல்லை. அங்கதான் திருமூலர் கதை விண்ணை தொடுகிறது. ஐயோ சாமி, என்னோட கூட்ட காணுமேன்னு அழல. நம்ம ரிவர்ஸ்ல ஒரு கேள்வி கேட்டு பார்க்கலாமா? தப்பில்லை. ரீதிங்கிங் தப்பில்லை. அஷ்டமா சித்துகள் கைவர பெற்றவர் தானே. அவர் நினைச்சிருந்தா அந்த கூட்ட அவரால் தேடி கண்டுபிடிச்சிருக்க முடியாது. ஞான திருஷ்டி இருந்திருக்காதா? அவரால் கண்டுபிடிச்சிருக்க முடியுமா? முடியாது. சுலபமா பண்ணிடும். இல்ல புதுசா ஒரு கூட்ட கூட அவரால் உருவாக்கிருக்க முடியும். இந்த மாட்டிடையனோட கூடுதானா? ஐயோ, this body, the body has no importance beyond the level. இந்த பாடியோட இம்பார்ட்டன்ஸ் எந்த லெவல் வரைக்குமோ அந்த லெவலுக்கு தான். அதை தாண்டி அதுக்கு லெவல் இம்பார்ட்டன்ஸ் இல்லை. எந்தெந்த விஷயத்துக்கும் ஒரு எல்லை வரைக்கும் தான் அதனுடைய முக்கியத்துவம். அது எதுவாக இருந்தாலும், எப்பேற்பட்ட விஷயமா இருந்தாலும் கவலையே படல. அந்த மூலனுடைய உடலிலேயே தங்கி விட்டார். அதனாலதான் அவருக்கு திருமூலர்னு பேர் வந்ததுன்னு கணக்கு. மூலனுடைய உடம்பிலேயே தங்கிவிட்டார். என்னை நன்றாய் இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாய் தமிழ் செய்யும் மாறி. நான் அங்க போறதோ, அகஸ்தியரை சந்திக்கிறதோ, அஷ்டமா சித்துகள் என்று மறுபடியும் இமயமலைக்கு போவதோ இறைவனுக்கு விருப்பம் இல்லை. என்னை இந்த இடத்திலேயே தங்க வைத்து விட்டான். காரணம், அவனை நான் தமிழில் பாட வேண்டும் என்று தங்க வைத்து விட்டான். அப்போ எவ்வளவு மெச்சூரிட்டி, எவ்வளவு பாசிட்டிவ் திங்கிங். வெறுமன திருமூலர் பாடினார் 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 இல்லை. அவர் பாடினதுக்கு பின்னால இவ்வளவு விஷயம் இருக்கு. இதுக்கு அப்புறம்தான் அந்த பாடல்களையே எடுக்கணும். நமக்கு இன்றைக்கு பிரபலமாக தெரிந்த பல அற்புதமான வரிகள்
திருமூலருடைய வரிகள், யான் பெற்ற இன்பம் பெருகையில் வையகம், அன்பே சிவம், ஒன்றே குலம், ஒருவனே தேவன். இதெல்லாம் திருமூலருடைய வரிகள். திருமூலருடைய வரிகள் ஒரு பக்கம், ஆனா அந்த திருமூலருடைய வாழ்க்கைக்கு பின்னால் இருக்கிற அந்த தகவல், அந்த செய்தி. அப்போ 3000 வருஷம் வாழ்ந்தாரா? இப்போ these questions become redundant. தனக்கு நேர்ந்த ஒரு நிகழ்வை நேரடியாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் நிறைந்த ஒருவர் எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தார்ங்கிற அனாலிசிஸ் நமக்கு தேவையில்லை. இந்த வெஸ்டர்ன் அனாலிசிஸுக்கும் ஈஸ்டர்ன் சிஸ்டத்துக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. அந்த வித்தியாசத்தை மறந்த போதுதான் இந்த வேர் விழுது பிரச்சனையே நமக்கு வந்தது. வேற மறந்துட்டோம், இது வேற அது வேறன்னு நினைச்சோம். இல்லை, வெஸ்டர்ன் சிஸ்டத்துல ஒரு ட்ரெண்ட் உண்டு. வெஸ்டர்ன் நம்ம இந்த தர்மம் அந்த விஷயங்களுக்கு கூட போக வேண்டாம், வேற அனாலிசிஸ்க்கு வரும். ஒரு இலக்கியம் இருக்குன்னு வச்சுக்கோ, ஒரு எபிக் இருக்குன்னு வச்சுக்கோ. வெஸ்டர்ன் சிஸ்டத்துலயும் எபிக்ஸ் உண்டு. ஹோமருடைய எபிக்ஸ் எல்லாம் உண்டு. இலியட், ஒடிசி மாதிரி எத்தனையோ காப்பியங்கள் அங்கேயும் உண்டு. இங்கேயும் நம்மகிட்டையும் காப்பியங்கள் உண்டு. மேற்கத்திய காப்பியங்கள்ல ஒரு காப்பியம் சிறந்த காப்பியமா இல்லையா அப்படிங்கிறதுக்கு அவர்களுடைய கிரிட்டிக்கல் அனாலிசிஸ்க்கு எது கோல்ட் ஸ்டாண்டர்ட்னு கேட்டா அரிஸ்டாட்டிலியன் போயட்டிக்ஸ். அரிஸ்டாட்டில் சொல்லி இருக்கிற போயட்டிக்ஸ் தான் கோல்ட் ஸ்டாண்டர்ட். அதை எடுத்து வச்சு உரைச்சு பார்க்கணும். அதை உரைச்சு பார்க்கும்போது அதுபடி சரியா வரலன்னா ப்ராப்ளம். இதுல என்ன வேடிக்கைன்னா, நம்ம காப்பியங்களை எடுத்து அங்க கொடுத்து அங்க அரிஸ்டாட்டிலியன் போயட்டிக்ஸ்ல உரைச்சு பாருங்கள்னா ஒண்ணு கூட சரியா வருது. ஃபர்ஸ்ட் ரூல் அரிஸ்டாட்டிலியன் போயட்டிக்ஸ்ல என்ன தெரியுமா? கதை கிளைமேக்ஸுக்கு பக்கத்துல ஆரம்பிக்கணும். எது கிளைமேக்ஸோ அதுக்கு பக்கத்துல கதை ஆரம்பிக்கணும். அப்பதான் ஆடியன்ஸை இழுத்து பிடிச்சு வச்சிருக்க முடியும். இல்லைன்னா ஆடியன்ஸுடைய அட்டென்ஷன் போயிடும். இந்த கணக்குப்படி பார்த்தா ராமாயணம்னா எங்க ஆரம்பிக்கணும்? சீதையை தூக்கின்னு போறானே ராவணன், அங்கதான் ஆரம்பிக்கணும். க்ளோஸ்ட் கிளைமேக்ஸ். இல்லைன்னா ராமர் ஜெயிக்க போறார் அப்படின்னு எப்படி ஆரம்பிக்கணும்னா, 10ஆம் நாள் யுத்தம் நடந்து கொண்டே இருந்தது, இந்த பக்கத்தில் நின்றவன் அந்த பக்கத்தில் இருந்து தலைகளையே பார்த்து கொண்டிருந்தான் நான். நமக்கு என்னைக்கா இருந்தாலும், எந்த ராமாயணமா இருந்தாலும், எந்த மொழியில இருக்கிற ராமாயணமா இருந்தாலும் ராம ஜனனத்துல ஆரம்பிப்போம். இல்லை அதுக்கு முன்னால தசரத சக்கரவர்த்தி வருத்தப்பட்டார், அவருக்கு காதோரம் தலை நரைத்திருந்ததுன்னு அங்க ஆரம்பிப்போம். இல்லையா? குரோனலாஜிக்கலா தான். இத்தனை வருஷமா ராமாயணம் கேட்கிறோமே, குரோனலாஜிக்கலா தானே கேட்டிருப்போம். என்னைக்காவது நமக்கு சலிச்சிருக்கா? ஒவ்வொரு தடவை ராமாயணத்தை கேட்கறச்சியும் புதுசா இருக்க. எத்தனையோ வருஷத்துக்கு அப்புறம் இப்ப தொலைக்காட்சியில மறுபடியும் போடுகிறார்கள். மறுபடியும் எல்லாரும் உட்கார்ந்து பார்க்கிறார்கள். அதே ராமாயணம் தான், அதே ராமன் தான், அதே சீதை தான், அதே ராவணன் தான். இந்த வருஷம் கொஞ்சம் புதுசா இருக்கணுங்கிறதுக்காக ராவணன் தூக்கி போகிற சீதையை வேற ஒருத்தர் தூக்கி போனான்னு கதையை மாற்ற முடியுமா? அவ்வளோ வேண்டாம், அவ்வளோ மாற்ற வேண்டாம். இந்த வருஷத்திலிருந்து இன்னும் ஒரு 100 ஆண்டுகளுக்கு ராவணனுக்கு 9 தலைகள் மாத்திரமே, 10 தலைகள் வேண்டாம் அப்படின்னு மாற்ற முடியுமா? அதே 10 தலை தான். The same. நம்ம ஸ்டைல்ல இன்னைக்கு சொல்ல போனா நேத்தி சாப்பிட்ட அதே கத்திரிக்காய் கறி தான், ஆனா போர் அடிக்கல இல்லையா? மற்ற விஷயங்கள்ல வந்தோடனே வெரைட்டி அப்படிங்கிறோம். இது ஏன், என்ன காரணம்னா அங்க கதைக்கு மட்டும்தான் இம்பார்ட்டன்ஸ். இலியடா இருக்கட்டும், ஆடிசியா இருக்கட்டும், இல்ல அதை தொடர்ந்து எத்தனையோ காப்பியங்களா இருக்கட்டும், அங்க இம்பார்ட்டன்ஸ் என்னன்னா அந்த கதைக்கு. ஸோ கதையை வசீகரமா சொல்லணும்னா சஸ்பென்ஸோட சொல்லணும், இல்லைன்னா சஸ்பென்ஸ் போயிடும். இங்க கதை இல்லை. இங்க நமக்கெல்லாம் கதை தெரியும், கதை நன்றாக தெரியும். ஆனால்
அந்த கதைக்கு நடுவுல 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 இருக்கக்கூடிய தர்மம். ஒரு விஷயத்தை சொல்லும் போதும் அதுக்குள்ள சுருட்டி 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 வச்சிருக்கிற தர்மம். அந்த கதை எங்களுக்கு தெரியும். ஆனா அந்த கேரக்டர் பேசும்போது ஒவ்வொரு தடவை எத்தனை ராமாயணம் வந்தாச்சு? 20ஆம் நூற்றாண்டுல மட்டும் எத்தனை ராமாயணம் வந்தது? எல்லா மொழியிலையும் ராமாயணம் உண்டு, விதவிதமா ராமாயணம் உண்டு. ராமாயணத்துல வேரியேஷன்ஸ் இல்லாம இல்லை. இதை சரியா புரிஞ்சுக்கணும். நிறைய வேரியேஷன்ஸும் உண்டு. வால்மீகி ராமாயணத்துக்கும் கம்பருக்கும் வேரியேஷன் உண்டு, கம்பருக்கும் துளசிதாசருக்கும் வேரியேஷன் உண்டு. ஃபார் சம் அன்னோன் ரீசன் வால்மீகி சொன்ன நிறைய விஷயங்களை பின்னால வந்தவர்கள் அப்படியே எடுக்கல. வால்மீகி படி அகல்யை கல்லானாளா அப்படிங்கிறது கேள்விக்குறித்தான். சதர்ன் ரிசென்ஷன் ஆஃப் வால்மீகில தான் ஷிலா பூத்வா அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. நார்தர்ன் ரிசென்ஷன் ஆஃப் வால்மீகில இல்லை. அவள் கண்ணுக்கு தெரியாமல் போவாள், யார் கண்ணுக்கும் புலப்பட மாட்டாள். நாட் தட் ஷி பிகேம் a stone. ஆனா கல்லுன்னு டைரக்டா சொன்னவர் காளிதாசர். அவள் சிலையாக கிடந்தாள் அப்படின்னு சொன்னவர் காளிதாசர். காளிதாசர் தான் பின்னால வந்தவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். அதே மாதிரி நிறைய விஷயங்கள்ல வேரியேஷன்ஸ் உண்டு. இந்த அணில் கதை ஒண்ணு இருக்கா இல்லையா? அணில் கதை கம்பர்ல இல்லை, வால்மீகியில இல்லை. ஆனால் முதலாக அணில் கதை எங்கே தோற்றம் தருகிறதுன்னா தொண்டரடி பொடியாழ்வார்கிட்ட. தொண்டரடி பொடியாழ்வாரோட பாசுரத்துல இருக்கு. குரங்குகள் மலையை நோக்க அங்கே தரங்கத்துல போய் அப்படி நீர்ல விளையாடிய சலவிலா அணிலம் போல்வேன் அப்படின்னு தொண்டரடி பொடியாழ்வார் தான் பாடினார். For again some unknown reason தொண்டரடி பொடியாழ்வார் பாடின இந்த விஷயத்தை கம்பர் எடுத்துக்கல. ஏன்னு தெரியாது. ஆனால் ராமாயணங்கள்ல இந்த விஷயம் முதல்ல எங்க தலை காட்டுகிறதுன்னு சொன்னா 12th centuryல வந்த கோனபுதரெட்டியுடைய தெலுங்கு ரங்கநாத ராமாயணத்துல. ஃபர்ஸ்ட் அப்பியரன்ஸ் இன் ராமாயணா இந்த அணில் கதை தெலுங்குல இருக்கிற ரங்கநாத ராமாயணம். ராமாயணத்துல வேரியேஷன்ஸ் இல்லாம இந்த கதையில தேர வேரியேஷன். சூர்பனகைக்கு ஜம்புகுமாரன் ஒரு புள்ள உண்டு. சில ராமாயணங்கள்ல அந்த ஜம்புகுமாரனை லக்ஷ்மணன் எதேச்சையா வெட்டிடுவான். அப்படி கதை போவாங்க. ஒண்ணு வேண்டாம், நமக்கெல்லாம் தெரிஞ்ச இந்த லக்ஷ்மண் ரேகா ஒண்ணு இருக்கா இல்லையா? இந்த லக்ஷ்மண் ரேகா வால்மீகியில இல்ல, கம்பர்ல இல்ல, துளசிதாசர்ல இல்ல, வேற சில ராமாயணங்கள்ல தான் லக்ஷ்மண் ரேகா ஆரம்பிக்கிறது. லக்ஷ்மண் ரேகா அப்படி ஆரம்பிக்கிறது பெருசு இல்லை. திபெத்தன் ராமாயணத்துல லக்ஷ்மணன் ரேகையெல்லாம் போடல, வேலியே கட்டிட்டு போயிட்டான். பெருசா ஒரு ஃபென்ஸே கட்டிடுவோம். So there are variations. Not that variations are not there. There are variations. Local variations இருக்கு. ஆனால் அந்த வேரியேஷன்ஸ் கதையில பெரிய மாற்றத்தை கொண்டு வரல. சின்ன மாற்றங்கள். ஸ்டில் இத்தனை ராமாயணம் வந்ததுக்கு அப்புறமும் நம்ம இன்னமும் எங்க ஆரம்பிக்கிறோம்? ராமாயண உபன்யாசம் இல்ல ராமாயண பாராயணம்னா எங்க ஆரம்பிக்கும்? முதல்ல எங்க ஆரம்பிச்சாரோ வால்மீகியோ கம்பரோ அங்கதான் ஆரம்பிக்கும். அப்ப இந்த பார்வை வித்தியாசமான பார்வை. இந்த அணுகுமுறை வேற, கிளி நாட்டு அணுகுமுறை வேற. இங்க தர்மத்தை சொல்ல வேண்டும். அதனாலதான் இங்க காப்பியத்துக்கு என்ன இலக்கணம் தெரியுமா? அது தண்டியோட காவியாலங்காரமா இருந்தாலும் சரி, பின்னால வந்த தண்டி இலக்கணம், காவிய இலக்கணம்னு தமிழ் அது வந்ததாக இருந்தாலும் சரி, அதுல என்னன்னா தன்னேர் இல்லா தலைவனை உடைத்தாய். அந்த ஹீரோ should be beyond any flaw. அவனுக்கு ஃப்ளா இருக்கக்கூடாது, பிளமிஷ் இருக்கக்கூடாது. நம்ம உடனே கேள்வி கேட்போம், இன்னைக்கு இருக்கிற ஸ்டைல வச்சு நீங்க ஹீரோன்னா அவனுக்கு குற்றம் குறையே இருக்கக்கூடாதா? Can anyone be 100% perfection? விஷயம் என்னன்னா அது ஒரு ரோல் மாடல். அந்த காப்பியத்திலிருந்து கற்றுக்கொள்வதற்கு நமக்கு பாடங்களை தர்மத்தை வைத்தார்களே தவிர அந்த காப்பியத்தை நம்மோட ஈக்குவேட் பண்ணிட்டு நான் எப்படி இருக்கேன், அவனே எப்படி இருக்கானா, நானே எப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்காக இல்லை. பல நேரத்துல நம்ம என்ன பண்ணிட்டோம், யாருக்காவது ஒருத்தருக்கு ஒரு குறை இருந்ததுன்னு எங்கேயோ ஒரு இடத்துல ரெக்கார்ட் ஆச்சுன்னா அவரே அப்படித்தானே இருந்தார், நானும் ஏன் அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு பண்ற மாதிரி. அருணகிரிநாதர் ஒரு மாதிரி இருந்தாராமே, அப்ப அவரே அப்படித்தானே
அவர் எழுதினதுல 100ல் 1 லைன் நம்மால எழுத முடிஞ்சா அந்த மாதிரி இருக்கலாம்ங்கிறது அடுத்த ஜஸ்டிபிகேஷன் நினைக்கிறது இல்லை. அப்ப இவர்கள் காப்பியத்தை கொடுத்தது, புராணத்தை கொடுத்தது ஏதோ கதைக்காக, வெறுமன ஸ்டோரி வேல்யூக்கு இல்லை. ஸ்டோரியில there can be modifications. If you want a regional modification, you have the liberty to have the modification. ஆனால் அதனுடைய அடிப்படை தர்மம்ங்கிற வேர், அந்த வேரிலிருந்து வரக்கூடிய தர்ம விருதுகள் அதை மாற்றிவிடாது. வால்மீகி ராமாயணம் எழுதினார், இங்க கம்பர் ராமாயணம் எழுதினார். இடைப்பட்ட காலத்துல சங்க இலக்கியத்துல எவ்வளவு ராமாயணம் ரெஃபரன்ஸ் இருக்கு தெரியுமா? அதனால்தான் தொண்டரடிப்பொடி ஆழ்வார் அணில் ஓடித்துங்கிறார். அந்த அணில் போய் மண்ணை உதுத்துது அப்படின்னு தொண்டரடிப்பொடி ஆழ்வார் பாடுறார். அப்படின்னா ராமாயணத்தை பற்றிய கதைகள், ராமாயணத்தை பற்றிய செய்திகள், பேச்சுவார்த்தைகள் எவ்வளவு இருந்திருக்கணும் சமுதாயத்தில். அவர்களுக்குள்ள நிறைய விஷயங்களை அவர்கள் பேசி இருந்திருக்க வேண்டும். அதை காப்பியமாக்கும் போது சில விஷயங்கள் தான் காப்பியத்துக்குள்ள வரும். பேசிக்கலி இந்த காப்பியங்கள், புராணங்கள் இதுக்கெல்லாம் என்ன பர்பஸ்னா மனிதர்களை நல்லவர்களாக வாழ வைப்பது. இந்த பர்பஸுக்கு இதையெல்லாம் எடுத்துட்டு போனார்கள். அதனாலதான் சில சமயத்துல கதையில இருந்து டீவியேட் பண்ணி நிறைய விஷயங்களை பேசுவார்கள். மெயின் ஸ்டோரி அடுத்தது என்ன வரப்போகுது அப்படிங்கிறது இருக்காது. அதுதான் தெரியுமே, அது என்ன வந்தா என்ன, இப்ப இதை கவனி, ஏன் இதை கவனி, இதில் இருக்கிற இந்த விஷயங்களை கற்றுக்கொள். இதெல்லாம் ஒரு லைஃப் ஸ்டடிக்கு கொண்டு வந்தது. லைஃப் லாங் லேர்னிங் அப்படிங்கிற அந்த லைஃப் லாங் லேர்னிங்காக கொண்டு வந்த விஷயம். அன்பார்ச்சுனேட்லி இது ரெண்டையும் தனித்தனியா பார்த்துட்டு ஏதோ ஒரு காரணத்தினால அந்த விபத்து எப்படி நேர்ந்ததுன்னு தெரியல, அந்த விபத்தை மாற்ற வேண்டிய சூழல்ல நாம இருக்கோம். அவ்வளவுதான் விஷயம். ஏன் நேர்ந்தது, யார் இதற்கு காரணம், எப்படி நேர்ந்தது, அதெல்லாம் விட்டு இப்ப அதை மாற்ற வேண்டிய சூழல்கள். தர்மம் ஒண்ணுதான், சனாதன தர்மம்ங்கிற அந்த தர்மம் ஒண்ணுதான். அந்த தர்மம் அந்தந்த இடத்துக்கு சில விதி விலக்குகளை கொடுத்துருக்கும். அந்தந்த இடத்துக்கு அந்தந்த சூழலுக்கு சில விதி விலக்குகள். எப்படி அந்த விதி விலக்குகள்? ஒன்றும் இல்லை, முதல்ல எடுத்தோம் இல்லையா தசாவதாரம், அதையே பார்ப்போம். ஏன் நம்ம புத்தரை கொண்டு வந்து தசாவதாரத்துல வைக்கல? நமக்கு இங்க இருந்த சூழல் 6th century 7th century எங்கேயோ இருந்த சூழல்ல நம்ம தசாவதாரம் வேற மாதிரி போயிடுது. ஆனால் காலம் போக போக இதையெல்லாம் சரியா புரிந்து கொண்டு எல்லோரும் ஒற்றுமையாக வாழ ஆரம்பித்த போது கொஞ்சம் வடநாட்டுக்கு போனோம்னு என்னாச்சு, புத்தரையும் தசாவதாரத்தில் சேர்த்து கொண்டு அங்க ஒரு நல்ல கான்கிளாபரேஷன் உருவாகி போச்சு. இது பிரிவினை இல்லை. அதுக்காக தான் இந்த எக்ஸாம்பிள் எடுத்தேன். இது பிரிவினை இல்லை. ஒரே விஷயத்துக்குள்ள, ஒரே வைஷ்ணவத்துக்குள்ள அங்க ஒரு மாதிரி இருக்கு, இங்க ஒரு மாதிரி இருக்கே அப்படின்னா வேற ஒண்ணுமே காரணம் இல்லை. இங்க சவுத் கொஞ்சம் ஏர்லியரா சில விஷயங்களை சந்தித்தது. அப்போ ஞானசம்பந்தர், நாவுக்கரசர் போன்றவர்கள் அவற்றை எதிர்த்து பாட வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. அதனுடைய செல்வாக்கு நீண்ட காலம் தொடர்ந்தது. இங்க ஏற்பட்ட அந்த பாதிப்பு வடநாட்டுல ஏற்படல. ஒருவேளை இங்க பாதிப்பு ஏற்பட்டு அதுக்கு வந்த எதிர் விளைவுகள்னாலேயே அங்க அது நடக்காமல் இருந்திருக்கலாம். அங்க அது நடக்கல. அங்க என்ன ஆயிடுத்து, மக்கள் ஒருவருக்கு ஒருவர் இணைந்து கொண்டார்கள். இந்த அரசர்களை பிடிப்பது, அரசர்கள் வழியாக ஆதிக்கம் செலுத்துவதுங்கிறதெல்லாம் நடக்காத போது அது அப்படியே மர்ஜ் ஆயிடுது. நீங்க நினைத்து பாருங்கள், 7th centuryல ஆரம்பிச்சு ஜெயதேவர் காலம் வரும்போது ஒரு 6-7 நூற்றாண்டு ஓடும் போது என்ன ஆயிடுது, ஜெயதேவர் கிருஷ்ணர் சுப்ரீம்னு எடுத்து அங்கிருந்து தசாவதாரம் எடுத்து வந்துட்டார். அப்போ அந்த சிந்தனை வேறுபட்டு நிற்கல. நல்ல விஷயத்தை, தர்மத்தை எப்படி அவரவர்கள் வாழ்க்கையில் கடைபிடிப்பது, அதற்கு எப்படி இந்த அவதாரங்களை எல்லாம் பயன்படுத்திக் கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரியாக அந்த சிந்தனை வந்துடுது. தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த விபரீதங்கள் இதெல்லாம் காலப்போக்கில் நடக்கும்னு எடுத்துக்கோங்க.
மனிதர்கள் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை, ஒரே மாதிரி சிந்திக்கிறது இல்லை. நாமே 20 வருஷம் முன்னால சிந்திச்ச மாதிரி இன்னைக்கு சிந்திக்க மாட்டோம். இன்னைக்கு சில விஷயங்கள்ல நமக்கு மாற்றம் வந்துடும். எல்லாருமே நினைச்சு பார்க்கலாம், சின்ன வயசுல சில விஷயங்களுக்கு கோபம் வந்திருக்கும், இன்னைக்கு என்னத்துக்கு அதுக்கெல்லாம் போய் கோவப்பட்டோம் அப்படின்னு தோன்றதா இல்லையா? அப்போ அந்த மாதிரி பக்குவப்பட 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 இன்னைக்கு என்ன நிலைமையில இருக்கோம்னா இதெல்லாம் வெவ்வேறே இல்லை, இதெல்லாம் ஒன்றுதான். இதெல்லாம் ஒன்று, ஆனால் சொல்லப்பட்ட இடம் சொல்லப்பட்ட வேகத்திற்கு தக்கவாறு இவை சற்றே மாறி போயின. அந்தந்த இடத்துக்கு ஏற்ப வேற மொழிகள் கூட எடுத்துக்க வேண்டாம், ஒரே மொழி எடுத்துக்கலாம். தமிழ்லயே பார்த்தா டயலெக்ட் மாறும், அந்தந்த ஊருக்கு ஏற்ப அந்த டயலெக்ட் மாறும். அங்க இருக்கிற சீதோஷ்ண நிலைமைக்கு ஏற்ப டயலெக்ட் மாறும். வட இந்தியாவுக்கு போனா அங்க இருக்கிற ஆச்சாரியரோ அங்க இருக்கிற வாத்தியாரோ என்ன பண்ணுவார் பாவம், அங்க இருக்கிற குளிருக்கு அவர் ஓத்திண்டோ இல்லைனாக்க ஒரு ஸ்வெட்டரை போட்டுண்டோ தான் இருக்கணும். இங்க that will not be permitted. ஸோ இதெல்லாம் ரீஜனல் வேரியேஷன்ஸ், அவ்வளவுதான். இதெல்லாம் சின்ன 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 விஷயங்கள்னால ஏற்பட்ட சில வேரியேஷன்ஸுங்கிறத இன்றைக்கு புரிந்து கொள்ள தொடங்கி விட்டோம்னு சொன்னா இது எல்லாம் ஒரே தர்மம். என்ன ரொம்ப முக்கியமான விஷயம் இதுல, கடைசியா அதை மட்டும் கொஞ்சம் பார்க்கணும். ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா தர்மம் தான் பிரதானம். அந்த தர்மம்ங்கிறதுக்கு நீங்க அறம்னு பேர் சொல்லலாம் தமிழ்ல. பாரதிய மொழிகள்னு சொல்ற பெயர்கள் பொருந்தி வரும், ஆங்கிலத்துல சொன்னா அவ்வளவு பொருந்தி வராது. என்னதான் சொன்னாலும் அந்த ரைச்சியஸ்னஸ் எல்லாம் சொன்னா அது அவ்வளவு அந்த காத்திரம் வரல. அறம்னே வச்சுக்கோ. எங்கெல்லாம் அறம் செய்யலாம்னா வள்ளுவர் தான் சொன்னார், ஒல்லும் வகையான் அறவினை ஓவாதே செல்லும் வாயெல்லாம் செய்யும். போற இடத்துலலாம் பண்ணலாம்னு, போற இடத்துலலாம்னு சொன்னா என்ன அர்த்தம்னா எப்ப வேணாலும் பண்ணலாம், எங்க வேணாலும் பண்ணலாம், எல்லா இடத்துலையும் பண்ணணும், எங்க வேணாலும் பண்ணணும். எல்லா இடத்துலையும் சொல்லியாச்சுன்னா எந்த வயசுன்னு சொல்லல, எல்லா வயசும் அர்த்தம். தர்மம் தான் பிரதானம்ங்கிறது தான் இந்த நாட்டினுடைய பாரம்பரியம், இந்த தேசத்தினுடைய பாரம்பரியம் தர்மம் தான். அதனாலதான் புருஷார்த்தங்களை சொல்லும் போது தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம், ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் தர்மம். இல்லை நான் பணம் சம்பாதிச்சிடுறேன் அப்புறமா நான் அறம் செய்கிறேன்னா அதெல்லாம் நடக்காது. பணம் சம்பாதிக்கிறேன்னு போயிட்டா அதுக்கப்புறம் அது நடக்காது. பணம் சம்பாதிக்கிறதே தர்மத்தின் வழியில் இருக்க வேண்டும்ங்கிறதுக்காகத்தான் முதல்ல கொண்டு வந்து தர்மத்தை வைத்தார்கள். அவை பாட்டி என்ன சொன்னா அறம் செய்ய விரும்புனா, பாட்டி இந்த விரும்புங்கிற வார்த்தை தேவைதானா? அறம் செய்ய சொல்லு, அறம் செய்ய விரும்புன்னு எதுக்கு சொல்ற? சின்ன குழந்தைகிட்ட விரும்புன்னு சொன்னா சொல்லவே வராது, விரும்பு அப்படின்னு. சின்ன குழந்தைக்கு எவ்வளவு சிம்பிளா இருக்கணும் அவ்வளவு சிம்பிளா இருக்கணும். அறம் செய், அங்க ஒரு பெரிய ஆபத்து இருக்கு. அறம் செய் அப்படின்னா பாட்டி மாட்டேன், ஏதாவது ஒண்ணு செய்யு சொன்னா மனுஷ இயல்பு மாட்டேன், கொஞ்சம் இடம் கொடுமா இங்க உட்காந்துக்கிட்டோம், முடியாது. நீங்க சின்ன குழந்தை ஏதாவது ஒண்ணு இருந்ததுன்னா கொஞ்சம் இடம் கொடுமா, கொஞ்சம் உட்காந்துக்கிட்டோம், பக்கத்துல நிற்கக்கூடியவர்கள் உட்காரட்டோம்னா அது வரைக்குமாவது கொஞ்சம் இந்த பக்கமா ஒதுங்கி உட்காந்துருப்போம். இது சொன்ன உடனே முடியாது அப்படின்னு அந்த பக்கம் போய் ஃபுல்லா உட்காந்துன்னு பக்கத்துலயே யாரையும் வரக்கூடாது. The childோட mistake. That's what human tendency is. Human psyche is that. அப்ப அறம் செய்ய முடியாது, அறம் செய்ய விரும்பு திரும்ப திரும்ப சொல்லிட்டா விருப்பம் இருந்தா எப்படியாவது வழியை கண்டுபிடிக்கலாம். திருமூலர் கூட யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலையினர். திருமூலரை why are you so non-specific? அதனை பச்சை இலையை போட்டா போருமானா? ஆமா வில்வ தடம்னு சொன்னா எங்க ஊர்லயே வில்வ மரம் இல்லைன்னு சொல்லி பூஜையை விட்டுடுவீர்கள். துளசின்னு சொன்னா இந்த துளசி அப்படிங்கிறீர்கள். அதனால இதுதான் அதுதான் ஸ்பெசிஃபிக்கா சொல்லாம ஏதோ ஒரு பச்சை இலை கிடைக்குமா இல்லையா அதை போடு. மனுஷ ஸ்வபாவம் ஏதாவது ஒண்ணு ஸ்பெசிஃபிக்கா சொன்னா அந்த ஸ்பெசிபிசிட்டிக்குள்ளேயே போயிட்டு அது எனக்கு இல்லையே அப்படின்னு.
அதனாலதான் அறம் செய்ய விரும்பு. முதல்ல மனசுல விருப்பம் இருந்தா பணம் இருக்கோ இல்லையோ, வசதி இருக்கோ இல்லையோ, செல்வம் இருக்கோ இல்லையோ, அதை பண்ணணுங்கிற விருப்பம் உள்ளத்துல இருந்தா எப்படியோ மனம் மார்க்கத்தை கண்டுபிடித்து விடும். அந்த மனசுக்குள்ள செம்மையை செழுமையை கொண்டு வருவதுதான் தர்மம். அந்த தர்மத்தை முதல்ல, அதுதான் பிரதானம். தர்மத்துக்கு பிரதான இடம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் அந்த தர்மத்துல கொண்டு வந்து வச்சா அது சரியாக இருக்கும். அதுதான் இந்த தேசத்தினுடைய பாரம்பரியம், இந்த நாட்டினுடைய பாரம்பரியம். மகாகவி பாரதி ரஷ்யால புரட்சி வெடிச்ச போது இங்கேருந்து ஒரு பாட்டு பாடினார். ஆஹா என்று எழுந்தது பார் யுக புரட்சி, மாகாளி பராசக்தி ருஷ்ய நாட்டினில் கடைக்கண் வைத்தாள். பாரதி கொஞ்சம் நில்லு. பராசக்தி எங்கப்பா ருஷ்ய நாட்டுக்கு போனா? எங்க ஊரை விட்டுட்டு அங்க போயிட்டாளா? ருஷ்ய நாட்டுல அதுவும் ருஷ்ய புரட்சி வந்த காலத்தில் அது கடவுளை நம்பாத புரட்சி இல்லையா? லெனின் போன்றவர்கள் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள். அப்போ இங்கேருந்து மாகாளி பராசக்தி ருஷ்ய நாட்டினில் கடைக்கண் வைத்தாள். ஒரு கோடியில பார்த்தா, நேரம் பார்க்கல, இங்கேருந்து பார்த்தா அதனால ஒரு கோடியில பார்த்தா இல்ல. எந்த இடத்தில் தர்மம் செழிக்கிறதோ அந்த இடத்திலெல்லாம் தெய்வம் இருக்கிறதுங்கிற பாரத தேசத்தின் நம்பிக்கையை தான் பாரதி அந்த பாட்டில் கொண்டு வந்து வச்சார். அங்க மக்கள் அவர்களுடைய தர்மத்தை நம்பி எழுப்புகிறார்கள் என்றால் பராசக்தி கடைக்கண் வைத்திருந்தால் தான் இது நடக்கும். மாகாளி பராசக்தி ருஷ்ய நாட்டினில் கடைக்கண் வைத்தாள், ஆஹா என்று எழுந்ததுகார் யுகப்புரட்சி. இந்த தேசத்து நம்பிக்கை, இந்த தேசத்து பாரம்பரியம், எங்கேயெல்லாம் தர்மம் இருக்கிறதோ அங்கே எல்லாம் தெய்வம் இருக்கும். அண்டத்தில் இருப்பது பிண்டம், அண்டத்தில் இருப்பது பிண்டத்தில் இருக்கும். அண்டத்தில் இருக்கிற தர்மம் பிண்டத்திலேயும் இருக்கும். அந்த தர்மத்தை சரியாக வைத்திருந்தால் அதற்கு தெய்வம் என்று பெயர். அந்த தர்மம் சரியாக இருக்கும் என்றால் அதற்கு தெய்வீகம் என்று பெயர். அந்த தர்மம் சரியாக இருக்கும் போது தெய்வம் தன்னையே வெளிப்படுத்தி கொண்டு பரிபாடல் சொல்லித்தேன். பிறரால் உன்னை பிறக்க செய்ய முடியாது, ஆனா எல்லா இடத்திலேயும் நீ பிறந்திருக்கிறாய்னு அந்த தெய்வம் தன்னையே வெளிப்படுத்தி கொண்டு வரும் தர்மம் இருக்கிற இடத்தில். இந்த இடத்திலேயும் அந்த தர்மம் செறிவாக இருப்பதை காண்கிறேன். தர்மத்தோடு இயைந்திருப்பதற்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்புக்கு திரு RSV அவர்களுக்கும் உங்கள் அனைவருக்கும், இந்த அமைப்பை சேர்ந்த பெரியவர்களுக்கும், இதற்கெல்லாம் காரணகர்த்தாவாக இருந்த திரு கிருஷ்ணன் அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். சொல்லப்போனால் திரு கிருஷ்ணன் இங்கே நான் வந்து கொண்டிருக்கும் போது அவர் லண்டன்ல இருக்கார். அங்கிருந்து ஒரு மெசேஜ் வந்தது, I'm here in London but my mind is there in Pondi. My நமஸ்காரம்ஸ் டு everyone there என்று தன்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் நமக்காக இங்கே அனுப்பினார். அவருக்கும் நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். அந்த இசை பாரம்பரியத்திற்கு, தர்மத்தை செழிக்க செய்யக்கூடிய அந்த நான்குடி பாரம்பரியத்திற்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நன்றி. Like to come again and be with you all. எல்லாரும் ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுத்துடலாமா மேடம்? நம்ம பண்ண முடியும்.